யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் முடிய உள்ள கர்த்தருடைய நல்வார்த்தைகள் இணைந்து வாசிப்போம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேவோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பெலன் கொண்டு திட மனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ அவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசன் ஆகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பெலன் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடம் எல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படி அதை விட்டு வலது இடது புறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிற வைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டு இருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பெலன் கொண்டு திட மனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடம் எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றான். எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறாரா? ஆண்டவர் எப்படி ஒரு மனுஷனை வெற்றி அடைவதை அவர் எவ்வளவு விரும்புகிறார் என்பதை இந்த பகுதியின் மூலமாய் நாம் அறிந்து கொள்றோம். ஏன் விரும்புகிறாரு அப்படின்னா, இங்கே யோசுவா என்கிற ஒரு மனுஷனை கூப்பிட்டு அவன் கையில் ஒரு பெரிய வேலையை கொடுக்குறாரு. என்ன வேலைன்னா, புருஷர் மாத்திரம் 6 லட்சம் பேரா. அப்போ ஒரு குடும்பம்னு ஒரு கணக்கு வச்சோம்னா குறைஞ்சபட்சம் ஒரு 20 லட்சம் பேர் கூட்டத்தை அவன் என்ன செய்ய வேண்டியதாக இருக்குன்னா, கர்த்தர் இஸ்ரவேல் மக்களுக்கு வாக்கு பண்ணின கானான் தேசத்துக்கு கொண்டு போக அவர்களை நடத்தக்கூடிய மிகப்பெரிய வேலை. இந்த மிகப்பெரிய வேலையை அவன் செய்யும் போது அவனுக்குள்ள பல தயக்கங்கள், பல சந்தேகங்கள். இந்த சவாலை நான் செய்து முடிக்க முடியுமா? இந்த சூழ்நிலைகளில் இந்த ஜனங்களை நடத்தி கொண்டு போக முடியுமா? இந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள், முரண்டு பண்ணுகிறவர்கள், என்னென்னலாம் பண்ணியிருக்கிறாங்கன்றத மோசேவோட கூட இருந்து பார்த்துருக்கிறார் பாருங்க யோசுவா. ஆகவே இந்த புது சவாலில், இந்த புது சூழ்நிலைகளில் இவர்களை நான் கர்த்தர் சொல்லியிருக்கிற இடத்துக்கு கொண்டு போக முடியுமா என்கிற சந்தேகங்கள், கேள்விகள் அவனுக்குள்ள ஏராளமாக இருந்துச்சு பாருங்க. இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற உங்களுக்கு, நீங்கள் ஆரம்பித்திருக்கிற புதிய தொழிலோ, நீங்கள் செய்ய இருக்கிற புதிய காரியங்களோ, உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற புதிய வேலையோ, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற புதிய பொறுப்போ, அதில் வருகிற புதிய சவால்கள், அதில் இருக்கக்கூடிய புதிய வகையான சூழ்நிலைகளில் இதை நான் செய்து முடிக்க முடியுமா, இதை நான் மேற்கொள்ள முடியுமா, இதை வெற்றிகரமாக முடிக்க முடியுமா என்கிற கேள்விக்கு கர்த்தர் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்றார், நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், நீ புத்திமானாய் நடந்து கொள்வாய். எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் இதை செய்ய முடியும்? அந்த சத்தியத்தை சொல்ற பகுதி தான் இது. நம்மால செய்ய முடியும். ஏன் செய்ய முடியும்னா, நம்மளை செய்ய வைக்கிற ஒரு அற்புதமான கர்த்தர் நம்ம கூடவே இருக்கு. அதான் சொல்ற, நீ போகும் இடம் எல்லாம் உன் தேவன் ஆகிய கர்த்தர் நான் எங்க இருக்கிறேன்? உன்னோட. கையை வாழ்த்தி சொல்லுங்க, என்னோட அவர் கூட இருக்கிறதுனால புதிய சவால்களை நான் மேற்கொள்வேன், புதிய சூழ்நிலைகளை மேற்கொள்வேன். தேவன் விரும்புகிறபடி ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ்வதற்கு கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார். இந்த வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ்வதற்கு நிறைய காரியங்களை கவனித்துட்டு வந்தோம். எப்படி குடும்பத்தை வெற்றிகரமாக நடத்தணும், கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற வேலையை எப்படி வெற்றிகரமாக செய்யணும், கர்த்தர் ஒவ்வொரு மனுஷனுக்கு கொடுக்குற இந்த வேதத்தின் மூலமாக, வசனங்களின் மூலமாக கொடுக்குற தரிசனங்கள், ஒவ்வொரு மனுஷனையும் கர்த்தர் உண்டாக்கும் போது பலவிதமான ஆற்றல்கள், திறமைகள், தாளந்துகளை வைத்து தான் மனுஷனை உண்டாக்கி, இதெல்லாம் எடுத்து ஒரு மனுஷன் வாழ்க்கையில் அதை உபயோகப்படுத்தி எப்படி வெற்றிகரமாக தன் வாழ்க்கையை மாற்ற முடியும் என்பதெல்லாம் கவனிச்சோம் பாருங்க. இவைகளெல்லாம் ஆண்டவர் சொல்லி கொடுத்த பிறகு மனுஷனுடைய வாழ்க்கையில் ரொம்ப அத்தியாவசியமாக தேவைப்படுகிற பொருளாதாரம், பணம் மனுஷனுடைய வாழ்க்கையில் ரொம்ப அத்தியாவசியமான ஒன்று. இதை நிராகரித்தா நம்ம மனுஷனாவே இருக்கிறதுக்கு லாய்க்கில்லை. இதெல்லாம் ரொம்ப அவசியமான ஒன்று. ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் இந்த பொருளாதாரம் அவசியம், உலக பிரகாரமான வாழ்க்கையை வாழ்வதற்கும் இந்த பொருளாதாரம் அவசியம். தேவன் இதெல்லாம் அவசியம் அறிஞ்சுதான் நம்மளை இந்த பொருளாதாரத்தில் ஆசீர்வதிப்பதற்கான வழிகளை கர்த்தர் வேதத்தில் சொல்லி வச்சிருக்கிறார்.
கொஞ்சம் கர்த்தருடைய பிள்ளைங்க நம்ம காதையும் கொடுத்து கண்ணையும் திறந்து பார்த்து இதை கொஞ்சம் இருதயத்தில் கொண்டு போய் வச்சு அதை தியானித்து தேவன் சொல்லுகிறபடி கொஞ்சம் செய்ய ஆரம்பிச்சோன்னா பொருளாதாரத்தில் கர்த்தரின் ஆசீர்வாதத்தை அனுபவிக்கக்கூடியவர்களாய் ஏன் நம்மளை அனுபவிக்க வைக்கிறாரு? நம்மளை ஒரு நல்ல உக்ரானக்காரன், நல்ல ஸ்டூவர்டா கர்த்தர் மாற்றி நல்ல ஒரு நிர்வாகியா கர்த்தர் அவர் கொடுக்கும் எல்லா பொருளாதார ஆசீர்வாதத்தை அவர் விரும்புகிறபடி அவருக்கென்று உபயோகப்படுத்துவதற்காக தேவன் ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளையையும் தேவனுக்காக ஐஸ்வர்யவானா மாற்ற விரும்புகிறார். இன்னைக்கு உலகம் எப்படி இருக்குன்னா, தனக்காக ஐஸ்வர்யவானா இருக்கணும்னு நினைக்கிறது தான் உலக தத்துவம். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைக்கு தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும் போது, ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதற்கான வழிகளை காட்டும் போது, அந்த தேவ பிள்ளைக்கு ஆண்டவர் என்ன காட்டுறாருன்னா, நான் எனக்காக ஐஸ்வர்யவானா இருக்க தீவிரிக்கவில்லை, நான் தேவனுக்காக ஐஸ்வர்யவானா இருந்து இந்த ஜென்ம சரீரத்தில் நான் வாழ்கிற நாட்களில் கர்த்தருக்கென்று, அவருடைய ராஜ்யத்துக்கென்று, அவருடைய சுவிசேஷத்தின் வேலைக்காக என் கையில் கர்த்தர் கொண்டு வருகிற பொருளாதாரத்தெல்லாம் நான் உபயோகப்படுத்தி தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூலோக வாழ்க்கையில் கட்டுறோம் பாருங்க, அதற்கான பிரயாசம் எடுக்கிறோம் பாருங்க. கர்த்தர் சொல்ற அந்த பிரயாசங்கள் எல்லாம் பரலோகத்தில் எனக்கு கணக்காய் சேருகிறது. கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அந்த கணக்கெல்லாம் கரெக்டா போய் சேரணும் பாருங்க. நிறைய கிறிஸ்தவங்க பரலோகம் போறதுலயே கணக்கு தான் வச்சிருக்கிறாங்க இல்லையா? பூலோகத்துல வாழ்ற வாழ்க்கையை கோட்டை விட்டுறோம். பூலோக வாழ்க்கையில வாழ்ற விதத்துல தான் நம்ம பரலோகத்துல என்ன கணக்கு சேர்க்கிறோன்றத நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம் பாருங்க. அது நிறைய நேரம் நம்ம கண்ணோட்டமாய் வைக்கிறது இல்லை. ஆனா இந்த சத்தியத்தின் மூலமா கர்த்தர் அந்த கண்ணோட்டத்தை நமக்குள்ள கொண்டு வர ஒரு காரியம் நான் ஆரம்பிச்சேன் போன வாரம். பொருளாதார ஆசீர்வாதத்தில் கர்த்தர் செய்ய விரும்புகிற மிக முக்கியமான ஒன்று, ஏன் உலகத்தின் ஆஸ்தி எடுத்து துன்மார்க்கம் கையில் இருக்கிற ஆஸ்தியெல்லாம் எடுத்து நீதிமான் கையில் கொடுக்குறாருன்னா, ஒரு வேலையை செய்ய தான், கர்த்தருடைய வேலையை செய்ய. அதில் நமக்கு நிறைய நன்மைகள் உண்டாகுது, நம்முடைய குடும்பத்துக்கு நன்மைகள் உண்டாகுது. நம்மளை வருத்தி ஆண்டவர் ஒன்று செய்வாரா? அப்படி பண்ணவே மாட்டார். அவர் நல்ல தேவன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்ம ஆண்டவர் நல்ல தேவன், நமக்கு நல்லதை போதிக்கிறார். ஏன் நமக்கு ஆண்டவர் மறுபடியும் வெற்றி அடைவதற்கான வழிகளை சொல்றாருன்னா, ஏன்னா அவர் நல்லவர். நல்லதை நமக்கு போதிப்பதில் ஆண்டவர் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். ஆகவே கர்த்தர் கொடுக்கும் எல்லா நன்மைகளையும் என்னையும் அனுபவிக்க வைக்கிறாரு. அந்த அனுபவிக்கிற என்ன பிறருக்கு ஆசீர்வாதமாகவும் கர்த்தர் மாட்டுகிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் என்ன ஆசீர்வதிக்கிறார்? நான் அநேகருக்கு ஆசீர்வாதம். எல்லாம் அந்த வார்த்தையை சொல்லலாம். கர்த்தர் என்ன ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிக்கிறார், நான் அநேகருக்கு. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கைங்க. எப்படி அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்க கர்த்தர் நம்முடைய கையில் பொருளாதார ஆசீர்வாதங்களை கொடுத்து அதன் மூலமா எப்படி பலருக்கு நான் ஆசீர்வாதமா இருக்க முடியும் என்பதை கர்த்தர் காட்டுங்க. நான் ஆரம்பிச்சேன் போன வாரம், ஒரு ஆசீர்வாதம் பொருளாதாரத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்கும்போது தேவன் என்ன செய்கிறார்னா, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கடனிலிருந்தும் தேவன் நம்மை விடுதலை பண்ணுகிறவராக இருக்கிறார். இதெல்லாம் பைபிளில் சொல்லியிருக்கு பாருங்க. பைபிளில் சொல்லியிருக்கிற சத்தியங்களை பொறுக்கி எடுக்கணும். இதெல்லாம் எனக்கான, என்னுடைய விடுதலைக்கான சத்தியங்களை கர்த்தர் இது உள்ள வைத்திருக்கிற இந்த வேத வசனம் என்பது, தாவீது போய் எப்படி அந்த ஆற்றுல போய் கல்ல அந்த என்ன கூழாங்கல் என்ன பண்ணானா, அவன் போய் தெரிந்தெடுத்தான் பாருங்க, பொறுக்கி எடுத்தான்னு சொல்லியிருக்கு. அந்த கூழாங்கல் அவன் எடுத்தது நிமித்தமா அந்த கல்லை வச்சு கோலியாத்தை வீழ்த்த. கோலியாத் என்கிறவன், நான் போன வாரம் உங்களுக்கு சொன்னேன், கோலியாத்ன்றது பெலிஸ்தியர்கள் வச்ச பேர் இல்லை, இஸ்ரேல் மக்கள் தான் அந்த யுத்த வீரனுக்கு கோலியாத்துன்னு பேர் வச்சாங்க. அந்த கோலியாத் என்கிற வார்த்தை என்ன அர்த்தம்னா, உங்களை முற்றிலும் எல்லாவற்றையும் உங்க கையிலிருந்து உருவி உங்களை ஒன்னில்லாம ஆக்கி உங்களை நிர்வாணப்படுத்துகிற வரைக்கும் இந்த கோலியாத் விட மாட்டான். இதெல்லாம் அறிந்த வீரர்கள் தான் என்ன பண்ணல, போர்ச்சேவர்கள் போய் அவன் எதிர்த்து யுத்தம் பண்ண முடியல. போனா எல்லாத்தையும் உருவி ஒன்னெல்லாம் ஆக்கி எல்லாருமே நம்மளை நிர்வாணமாக்கிடுவான். அவனை பார்த்து பயந்து அவன்கிட்ட போக முடியாம, அதான் போன வாரம் காண்பித்தேன். கோலியாத் என்பது கடனாளி, தாவீது என்கிறவன் கடனை மேற்கொள்கிறவன். இங்க எத்தனை தாவீது இருக்கிறீங்க? கையை உயர்த்தி காட்டுங்க. பேர் இல்லை, பைபிளில் சொல்லியிருக்கோமா, நான் தாவீதா மாறணும் அப்படின்ற தாவீதுங்கெல்லாம் கையை உயர்த்துங்க பார்ப்போம். எத்தனை தாவீது அப்படிங்க இருக்கீங்க? உயர்த்தாதவங்களாம் கோலியாத்தா போனீங்க? எத்தனை தாவீது இருக்கீங்க? கையை உயர்த்தி காட்டுங்க பார்ப்போம். தாவீது என்கிறவன் மேற்கொள்றவன். கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் மேற்கொள்கிறவன். சொல்லுங்க வாயை திறந்து, நான் என்ன பண்ணுகிறவன்? கடலிருந்து வெளியே வருவேன்.
கடனை உடைத்து கடனிலிருந்து முற்றிலும் விடுதலையாகி தேவன் எனக்கு கொடுக்கும் ஆசீர்வாதத்தின் மூலமா நான் விடுவிக்கப்பட்டு கர்த்தருடைய பிள்ளை என்கிற அடையாளத்தோட வாழ்வதற்கு கர்த்தர் எனக்கு வச்சிருக்கிற வழிகளை நான் அறிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம். பாருங்க, இந்த கடன் ஒரு தனிப்பட்ட மனுஷனையும் உருக்குலைக்குது, ஒரு குடும்பத்தையும் உருக்குலைக்குது, ஒரு தேசத்தையும் அது உருக்குலைக்கக்கூடியதா இருக்கு. அதனால தான் ஆண்டவர் பார்க்கிறாரு, இந்த கடன்ல இருந்து என்னுடைய பிள்ளைகள் விடுவிக்கப்பட நான் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற வழிகளை அவர்கள் கை கொள்ள வேண்டும் என்பதை விரும்பி தான் ஆண்டவர் மறுபடியும் இந்த சத்தியங்களை நமக்கு நேராக அவர் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. கேட்க வைக்கிறார் பாருங்க. கேட்காத மாதிரி இருந்தாலும் கேட்க வைப்பார். மறுபடியும் கேட்க வச்சு அதில் நம்மளை ஊற வச்சு அதுலேருந்து நம்மளை விடுதலை ஆக்கிற வேலையை கர்த்தர் நிச்சயமாக அவர் செய்வார். அப்போ இன்னைக்கு போன வாரம் உங்களுக்கு காண்பித்தேன் எப்படி ஒரு குடும்ப கடனையே கர்த்தர் எப்படி மாத்தினாரு அப்படின்றத கவனிச்சோம். 5 கல்லை பொறுக்கணான்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா. தாவீது போய் கோலியாத்தை வீழ்த்துவதற்காக ஆற்றிலிருந்து 5 கல்லை பொறுக்கினா. இந்த வேதம் என்பது ஒரு நீரூற்று மாதிரி. இந்த நீரூற்றுக்குள்ள இருக்கக்கூடிய சத்தியங்களை கொஞ்சம் மேய்ந்து எனக்கான சத்தியத்தை எடுத்து கொஞ்சம் கண்ணை திறந்து பார்த்து ஆண்டவர் உண்மையாலே என்ன என் கடனெல்லாம் அவர் என்னை கடனிலிருந்து விடுவிக்கக்கூடிய தேவன் தானா, நிச்சயமா இதை ஆண்டவர் செய்வாரா, அதற்கான வழிகளை கத்தர் வச்சிருக்க, அதுக்கான சத்தியங்களை சொல்லியிருக்கிறாரா, அதை தான் உங்களுக்கு காண்பித்துட்டு இருக்கிறேன். அந்த முதல் கல் எதற்கு பொருளாக இருக்குன்னா முதல் சத்தியம், முதல் கோட்பாடு. அந்த முதல் கோட்பாடு என்ன? 3 காரியங்களை நம்ம அறிந்து கொள்ளணும். ஒன்று, அந்த முதல் காரியம் என்னன்னா ஆண்டவர் சொல்றாரு, தேவன் என் எல்லா கடன்களையும் ரத்து செய்கிறவர். கையை உயர்த்தி எத்தனை பேர் சொல்ல முடியும்? என் தேவன் என்னுடைய எல்லா கடன்களையும் ரத்து செய்ய. நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க, என் தேவன் என்னுடைய எல்லா கடன்களையும் ரத்து செய்கிறவர். ஏன் ரத்து செய்ய? நான் கடன் வாங்குறேனே, அதனால் அவர் என்ன செய்ய வேண்டியதா இருக்குன்னா என் கடனெல்லாம் ரத்து செய்யக்கூடிய வேலையை ஆண்டவர் எப்படி செய்கிறாரு முதல்ல நான் நம்பணும். எனக்கு இது நடக்குமா அப்படின்னா நிச்சயமா நடக்கும். கையை உயர்த்தி சொல்லுங்க, இது எனக்கு நிச்சயமாய் நடக்கும். எத்தனை பேர் நம்பிக்கையோட சொல்றீங்க இந்த காரியத்தை கர்த்தர் எனக்கு நிச்சயமாய் செய்வார்? 2வது கவனிச்சோம், பட்சபாதம் இல்லாத தேவன். இஸ் நாட் a respecter of person. there is no partiality in God. 3வது காரியம் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, ஆண்டவர் சொல்றாரு நம்மளை ஆண்டவர் கடன்லேருந்து வெளியே வரணும். He wants you to be out of your debts. அது ஆப்ஷன்ல பார்த்துக்கலாம் அப்படி இல்லை. ஆண்டவர் சொல்ற வெளியே வரணும், அதுதான் என்னுடைய விருப்பம். இந்த 3 காரியங்களை நாம் அறிந்து கொள்ளணும். அதில் முதல்ல ஆரம்பித்தேன், நம்முடைய தேவன் எல்லா கடன்களையும் என்ன செய்கிறவர்? ரத்து செய்கிறார். நல்லா சொல்லுங்க வாயத்திலிருந்து, என் தேவன் யார்? நான் ஆராதிக்கிற தேவன் யார்? நிறைய நேரம் பாருங்க, என் தேவன் பாவத்தை மன்னிப்பாரு, என் தேவன் என்னை சுகமாக்குவார், என் தேவன் என்னை விடுதலை பண்ணுவார், என் தேவன் எனக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பாரு. அது கூட மேலாக உன்னை நம்பணும், என்னுடைய எல்லா கடன்ல இருந்தும் கர்த்தர் என்னை ரத்து செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறார். எல்லா கடனையும் ரத்து செய்ய. கையை உயர்த்தி சொல்லுங்க, என் தேவன் எல்லா. எப்படி செஞ்சாரு? ஒரு குடும்பத்தை காட்டினேன். இன்னைக்கு இன்னும் 2 காரியத்தை காட்ட விரும்புகிறேன். எப்படி ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய கடனையும் கர்த்தர் ரத்து செய்கிறார், ஒரு தேசத்தின் ஒரு பெரும் கூட்டத்தின் கடனையே கர்த்தர் எப்படி ரத்து செய்திருக்கான்னு பைபிள் எப்படிலாம் சொல்லியிருக்கு பாருங்க. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைங்க இதெல்லாம் கொஞ்சம் தியானிச்சு இப்படி செய்வதற்கு கர்த்தர் என்ன முறைமைகளை வச்சிருக்கிறாரு பைபிளில், இதெல்லாம் அறிந்து கொண்டோம்னா நான் சொல்றேன் நிச்சயமா நம்முடைய வாழ்க்கை எல்லா கடனிலிருந்து விடுவிக்கப்படுவதற்கான விதத்தில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை நடத்துகிற அந்த அனுபவத்தை நம்ம ருசி பார்க்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். இப்போ போன வாரம் கவனித்தோம், ஒரு விதவையினுடைய வீட்டில் என்ன கொஞ்சம் எண்ணெய் தான் இருந்துச்சு. அந்த எண்ணெய் ஆண்டவர் என்ன பண்ணார்? அந்த எண்ணெயை வச்சு பாத்திரமாக நிரப்பி பாத்திரம் தீர்ற வரைக்கும் என்ன பண்ணார்? எண்ணெயினால் நிரப்பினாரா இல்லையா? ஏன்னா அதனால் அந்த வீடு என்ன வீடாக மாறிச்சு? அந்த வீடு என்ன வீடாக மாறிச்சு? தரித்திரம் போய் ஆசீர்வாதமான வீடாக, அற்புதத்தின் வீடாக மாறி. நான் நினைக்கிறேன் அந்த வீட்டுக்கு ஒரு பேர் கொடுத்துருப்பாங்க, மிராக்கிள் ஹவுஸ். சிலலாம் வீடு பிரதிஷ்டை பண்ணும்போது போடுவாங்க பேர், ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு பேர் போடுவாங்க. சில வீட்டுக்கு மிராக்கிள் ஹவுஸ்ன்னு போடுவாங்க. சிலர் செய்கிறாங்க, அது பாராட்டக்கூடிய விஷயம்தான். நான் ஒரு வீடு பிரதிஷ்டை பண்ண போயிருந்தேன் பாருங்க, அந்த வீட்டுக்கு ஒரு பேர் வச்சுருந்தாங்க.
அப்போ அந்த பிரதிஷ்டெல்லாம் பண்ணி முடிச்சிட்ட பிறகு நான் அவர்கிட்ட கேட்டேன், எப்படி இதை செய்ய முடிஞ்சுன்னு. அவர் சொன்னார், நான் இந்த வீடு ஆரம்பிக்கும் போதே நான் ஆண்டவரிடத்துல ஒரு பொருத்தனை செஞ்சேன் பாஸ்டர். என்ன பொருத்தனைனா, இந்த வீடை கடன் இல்லாமல் நான் கட்டி முடிக்கணும்னு பொருத்தனை செஞ்சேன். இதை ஆரம்பித்து பல வருஷம் ஆச்சு. ஆனால் பார்த்தா அதனால் நான் ஒன்றும் ஃபீல்லாம் பண்ணலை. ஆனால் இன்னைக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தோடு இருக்கிறேன். இந்த பேருக்கு ஏற்றது போலவே கர்த்தர் என்னை கடன் வாங்காமல் இந்த வீடை கட்டி முடிக்க எனக்கு கர்த்தர் உதவி செஞ்சார். எத்தனை பேர் அது நல்ல முடிவுன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா அது நல்ல முடிவு தான். இப்படியும் இருக்கலாம். நீங்கள் அதை தேவன் கொடுக்குற ஆசீர்வாதத்தை அடைய நியாயமான வழி, போன வாரம் காட்டணும் பாருங்க, நியாயமான வழிகளிலும் நாம் அதை செய்வதற்கு ஆண்டவர் வழிகளை வைத்திருக்கிறார். ஆனால் என்ன நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே நாம் போக வேண்டியதாக இருந்தாலும் ஒன்று நாம் நம்பணும், என் தேவன் கடன்களை எல்லாம் எனக்கு அவர் ரத்து செய்கிற தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு இன்னொரு சம்பவத்தை, ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய கடனை எப்படி ஆண்டவர் ரத்து செய்ய என்ன செஞ்சாரு அப்படின்றத நம்ம கவனிக்க போகிறோம். அந்த ஏழை விதவையுடைய வீடு அற்புதத்தின் வீடாக மாறினது காரணம் அவளுடைய விசுவாசம் பெரிதாக இருந்துச்சு, விசுவாசம் கிரிய உள்ளதாக இருந்துச்சு, அவள் விசுவாசம் துணிகரமான விசுவாசமாக இருந்துச்சு. அதனால தான் அற்புதத்தின் வீடாக மாறிச்சு. துணிகரமான விசுவாசம்னா கூட்டம் பார்க்க இஷ்டம் போல என்ன வரட்டுத்தனமாக இருக்கிற அது இல்லை. துணிகரமான விசுவாசம்னா தேவன் சொன்னபடி, அதுக்கு எதிராக என்ன வந்தாலும் நான் அதை பொருள்படுத்தலை, கர்த்தர் சொன்னபடியே செய்வன். போய் இந்த எலிஷா சொன்ன ஒரு வார்த்தையை கூட மாற்றாம அவள் போய் அப்படியே செஞ்சதுனால அவளுடைய வீடு அற்புதத்தின் வீடாக கர்த்தர் மாற்றினார். இங்கே நம்ம கவனிப்போம், 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் கவனிச்சு பாருங்க. இங்கே எலிஷாவிடத்தில் தீர்க்கதரிசியின் புத்திரர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, ட்ரெயினிஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. இவர் பெரிய தீர்க்கதரிசி. இந்த பெரிய தீர்க்கதரிசி எலிஷா என்ன பண்றாரு, நிறைய தீர்க்கதரிசிகளை உருவாக்குற பணியில் இருக்கிறார். அப்போ உருவாக்கக்கூடிய பணியில் இருக்கும்போது அவரோடு இருந்து வேலை செஞ்சு கொண்டிருந்த, ட்ரெயின் ஆயிட்டு இருந்த அவர்கள் எலிஷாட்ட பேசுறாங்க. பேசும்போது என்ன சொல்றாங்க பாருங்க, முதல் வசனம் பாருங்க. தீர்க்கதரிசியின் புத்திரர் எலிஷாவை நோக்கி, இதோ நாங்கள் உம்முடனே கூடி இருக்க இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாய் இருக்கிறது. நாங்கள் யோர்தான் மட்டும் போய் அவ்விடத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திறத்தை வெட்டி குடியிருக்க அங்கே எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம் என்றார்கள். அதற்கு அவன் கேட்கறாங்க, பர்மிஷன் கேட்கறாங்க. எலிசா என்ன சொல்றாரு, போங்கன்னு சொல்றாரு. ஆனா இந்த தீர்க்கதரிசி புத்திரர்களுக்கு தெரியுது, இந்த எலியா இல்லாம நம்ம போகக்கூடாது. ஏன்னா இந்த எலியா வந்து அற்புதமான மோட்டிவேட்டருங்க. எலியாவினுடைய சரித்திரத்தை படிச்சீங்கன்னா அவன் ராஜாக்களை மோட்டிவேட் பண்ணியிருக்கிறான், தன்னை உருவாக்குனவர்களை யாரெல்லாம் அவங்ககிட்ட போறாங்களோ அவங்கெல்லாம் அவன் அவ்வளோ சிறப்பாக மோட்டிவேட் பண்ணி அவங்கள என்கரேஜ் பண்ணி உருவாக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஆளா இருந்ததுனால தான் தீர்க்கதரிசியின் புத்திரர்கள் அவனை சுற்றி எப்பவுமே இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் ஒரு காரியமா செய்ய போகும்போது நீங்களும் கூட வாங்க அப்படின்னா நீங்க அவங்களுக்கு எவ்வளோ முக்கியமானவங்களா இருந்திருப்பீங்க. யோசிச்சு பாருங்க, நீங்க அவங்களுக்கு எவ்வளோ விதத்தில் பிரயோஜனமானவங்களா இருந்திருப்பீங்க. அப்படிதான் இந்த தீர்க்கதரிசியின் புத்திரர்களுக்கு இந்த எலிஷா ரொம்ப பிரயோஜனமான ஆளா, மோட்டிவேட்டரா, என்கரேஜரா. நம்ம ஒவ்வொருவரும் அப்படி இருக்கணும். பக்கத்தில் பார்த்து சொன்னோம், நம்ம ஒவ்வொருவரும் எப்படி இருக்கணும், நீ வரையா, ஐயோயோ வராத அப்படின்னு சொல்கிற கேட்டகரியில் நம்ம இருந்துடக்கூடாது. பாருங்க, நம்ம வரோனாலே வாங்க, நீங்கள் வந்தால் கொஞ்சம் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும், நீங்கள் வந்தால் எங்களுக்கு கொஞ்சம் என்ன எங்களை பலப்படுத்துவதுக்கு வசதியாக இருக்கும், எங்கள் ஆத்துமா திடமாகும் அப்படி சொல்லிட்டு 3ஆம் வசனம் பாருங்க, போயிட்டு வாங்கன்றாரு எலிஷா. அதற்கு அங்கே பாருங்க அவங்க சொல்கிறாங்க, அவர்களில் ஒருவன், நீர் தயவு செய்து உம்முடைய அடியாரோட கூட வர வேண்டும் என்றான். அதற்கு அவன், நான் வருகிறேன். என்ன சொல்றான், தயவு செய்து ப்ளீஸ் யூ ஹேவ் டு கம். யாரை நீங்க கூப்பிடுவீங்க, ஒரு வாட்டி கூப்பிட்டுட்டு வரவானான்னு நினைக்கிறோம், என்ன பண்ணுவோம், வரீங்களா? இல்லைங்க வரலாம், சரி ரொம்ப நன்றிங்க. ஆனா வர வேண்டியவங்கள வரலங்க, எனக்கு கொஞ்சம் வேலை, என்ன சொல்லுவோம், இல்லைங்க கொஞ்சம் தயவுசெய்து வாங்க, வேணா நான் கொஞ்சம் ரீஷெட்யூல் பண்ணிக்கிட்டா, நீங்க வர்றதுக்கு ஏற்ற மாதிரி நான் கொஞ்சம் டைம்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தேதியை மாற்றட்டுமா சொல்கிறாங்களா இல்லையா?
சில நேரம் பாருங்க எங்களை கூடுவாங்க, பாஸ்டர் நீங்கள் வரணும் அப்படின்வாங்க. நான் சொல்லுவேன் அந்த நேரம் இல்லைங்க அப்படின்னு போகிறோம். அவங்க சொல்லுவாங்க பரவாயில்ல பாஸ்டர், தேதியை மாற்றி நீங்கள் வர தேதிக்கு என்ன பண்ணுறோம் நாங்கள் மாற்றிக்கிறோன்னு வாங்க. சிலர் ரொம்ப வல்லவர்கள் இருக்கிறாங்க, என்ன பண்ணுவாங்கன்னா கார்டு தேதி எல்லாத்தையும் அடிச்சுட்டு வந்து பாஸ்டர் இப்படி முடிவு பண்ணிக்கிறோம் வந்துடணும் பாஸ்டர் அப்படின்னா என்ன அர்த்தம், வந்தாவா வரலன்னா போ அப்படின்ற மாதிரி. அப்படி இல்லை நம்ம நீங்க கவனிச்சு பாருங்க என்ன சொல்றான், தயவு செய்து அப்படின்னா கண்டிப்பா நீங்க வரணும், நீங்க இருக்கணும். நீர் உம்முடைய வாயிலிருந்து சொல்ற வார்த்தைக்கு என்ன வல்லமை இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். நீர் எங்களை எப்படி மோட்டிவேட் பண்ண போறோம், ஏன்னா இடம் பத்தல, இடத்தை பெருசாக்கணும்னு போய் வேலை செய்ய போறோம், மரம் வெட்டணும், நிறைய பொருளை தூக்கிட்டு வரணும். அதனால நீர் வந்தாதான் எங்களை என்கரேஜ்மெண்ட், சோர்ந்து போயிடுவோம் நாங்களாம். ஆனால் நீர் வரணும்னு சொன்னோன்னே ஓகேன்ட்டு இருப்பாருங்க. ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ 4ஆம் வசனம் பாருங்க, அவர்களோட கூட போனான், அவர்கள் யோர்தான் நதி அருகே வந்தபோது மரங்களை வெட்டினார்கள். ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி வீழ்த்துகையில் கோடாரி தண்ணீரில் வீழ்ந்தது. அவன் ஐயோ என் ஆண்டவனே, அது இரவலாக வாங்கப்பட்டது என்று கூறினான். தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எறிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணினான். அதை எடுத்துக்கொள் என்றான். அப்படியே அவன் தன் கையை நீட்டி அதை வாசிக்கிறதுக்கு நல்லா தாங்குது. நான் சொல்ல புரியுதா? வாசிக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் நிறுத்தி நம்ம அங்கே இருந்தால் என்ன ரியாக்ட் பண்ணியிருப்போம் கொஞ்சம் சொல்லணும்ல. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்தா தான் ஓ இவ்வளோ நடந்திருக்கா அப்படின்றத நம்ம யோசிக்க முடியும். பாருங்க, போகிறாங்க, அவன் மரத்தை வெட்டுறதுக்கு ஆளுக்கு ஒரு மரத்தை வெட்டுறதுக்கு பிளான் பண்ணிருப்பானுங்க. போய் ஒவ்வொரு பொருளை வாங்கி வெட்டிட்டு வர்றதுக்கு அதில் ஒருத்தன் என்ன பண்ணியிருக்கிறான், கோடாரியை போய் ஒருத்தன் கடன் வாங்கிட்டு வந்திருக்கான். பாருங்க, கோடாரியே கடன் வாங்குற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்குன்னா அந்த நாட்கள் எப்படி இருந்திருக்கு கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை யுத்தம் பண்ண போது, அவர்களை சிறைபிடித்த போது அவங்க என்ன செஞ்சாங்களாம், அவங்க நாட்டில் இருக்கிற எல்லா இரும்பு பொருள்லாம் தூக்கிட்டு போயிட்டானா. ஒரு சில இரும்பு பொருள் விடப்பட்டிருக்கு பாருங்க, அந்த இரும்பு பொருளை எடுத்து இவர்கள் கோடாரி, ஏன்னா இஸ்ரவேல் மக்கள் மரம் வெட்டி மரத்தில் தான் வீடெல்லாம் பண்ணுவாங்க பாருங்க. மரம் அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக உபயோகமாகிற ஒரு பொருள். ஆகவே அதை வெட்டுறதுக்கு அவங்களுக்கு கோடாரி தேவை. அந்த இரும்புல மீதம் இருந்த கொஞ்சம் இரும்பை வச்சு என்ன பண்ணியிருக்கிறான், இரும்பு கோடாரி செஞ்சு வச்சிருக்கிறான். இப்போ இந்த இரும்பு தட்டுப்பாடுன்னு அந்த தேசத்தில் அது ஒரு பெரிய ஒரு ஸ்காசிட்டி இருக்குன்றது தெரியும் பாருங்க. தெரிஞ்சு இவன் போய் கடன் கேட்கறான். அந்த கோடாரியை கொடுத்தவன் சொல்லியிருப்பான், பாரு நம்ம ஊரில் இரும்பு தட்டுப்பாடுன்னு நல்லாவே தெரியும். இந்த மாதிரி பெலிஸ்தியன் எல்லாத்தையும் எடுத்துன்னு போனதில் மெஜாரிட்டி 99% நம்ம நாட்டில் இருந்த இரும்பெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டான். மீதம் இந்த இரும்பில் இந்த கோடாரியை செஞ்சுருக்கிறேன். இதெல்லாம் வரலாறுங்க, இது பின்னாடி வாசித்தீங்கன்னா இதெல்லாம் இருக்கும், இது போட்டிருக்கு. அதில் சொல்கிறாங்க அவன் எவ்வளோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அனுப்பிச்சிருப்பாங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. கோடாரியை கடன் கொடுத்தவன் என்ன பண்ணியிருப்பான், அது பாரு திருப்பியும் வரணும், இந்த கோடாரிக்காக நிறைய பேர் வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க. இதெல்லாம் வாங்கிட்டு தலையாட்டிட்டு நல்லா தலையாட்டிட்டு கொண்டு வந்துடுறேன் கொடு நான் கொடுத்துட்றேன்னு தலையாட்டி வாங்கிட்டு போயிட்டு அங்கே போய் மரத்தை வெட்டும் போது கோடாரி அந்த கையில் இருக்கா, அந்த மரத்து துண்டோட அந்த கோடாரி ஒட்டப்பட்டிருக்கா அப்படின்னு கவனிக்காம போட்டாம பாருங்க. ஒரு போட்டதில் அந்த கோடாரி எகிரி தண்ணிக்குள்ளே விழுந்துச்சு. தண்ணிக்குள்ளே விழுந்தவொடனே இவனுக்கு என்ன அங்கலாய்ப்பு இருந்திருக்கும். யோசிக்கிறான், இந்த கடன் கொடுத்தவன் அவன் முன்னாடி போய் நான் எப்படி நிற்கிறது, அவன் கேட்குற கேள்விக்கு நான் எப்படி பதில் சொல்றது, எப்படி நான் ரீபே பண்ண, எதை கொடுத்து நான் ரீபே பண்ண முடியும். இந்த நாட்டில் இரும்பு தட்டுப்பாடா இருக்க, தட்டுப்பாடான காரியத்தை நான் எதை வச்சு நான் ரீப்ளேஸ் பண்றதுக்கு எந்த விதமான காரியமும் இல்லையேன்னு அவன் மனசுக்குள்ள 1008 யோசனைகள் கேள்விகள் போய்கொண்டிருக்கும் போது எனக்கு என்ன ஆச்சரியம்னா, திடீர்னு டம்முன்னு தண்ணிக்குள்ள குதிக்கல பாருங்க. இல்லது அவன் கூட இருந்த மற்ற தீர்க்கதரிசியின் புத்திரர்கள் எல்லாரையும் சேர்ந்து வாங்கடா எல்லாம் குதிப்போம். யாருக்கு நீச்சல் தெரியும், ஆழமா போய் நீந்துறவன் யாரு, ஸ்கூபா டைவிங் பண்றவன் யாரு, என்ன அப்படிலாம் கேட்கல பாருங்க. குதிக்கவும் இல்லை, யாரையும் குதிக்கவும் சொல்லல. அவன் என்ன செஞ்சான், அவன் தேவனுடைய மனுஷனுக்கிட்ட போறான்.
எனக்கு இது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு பிரச்சனை, ஒரு தேவை அப்படின்னு வந்தா நம்ம இம்மிடியேட்டா ஸ்பான்டேனியஸா நம்ம என்ன செய்வோம்? உடனே அதுக்குண்டான ரியாக்ஷனை தானே கொடுப்போம். ஆனா இந்த தேவ மனுஷங்கிட்ட உருவாக்கப்பட்டதுனால இவனுக்கு தெரியுது, இல்ல 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 இல்ல, நம்ம கூட நம்ம எஜமான் வந்திருக்கிறாரு, தேவ மனுஷன் அவரு. அவனுக்கு தெரியுது. இதுக்கு ரெண்டு அதிகாரத்துக்கு முன்னாதான் அந்த ஏழை விதவை இதே போல வந்தா ஒன்றும் இல்லாமல் நின்ற போது உங்ககிட்ட என்ன இருக்குன்னு கேட்டார். என்ன இருக்கு? அதை போய் நீ பாத்திரத்தை வாங்கி ஒவ்வொரு பாத்திரத்திலையும் ஊற்று, நிரம்பினதை ஒதுக்கி வச்சு அப்படி எல்லா பாத்திரத்தையும் நிரப்புன்னு சொல்லி அவன் நிரப்பி எல்லா பாத்திரம் தீந்த பிறகு எண்ணெய் நிரம்பி பாத்திரமா எண்ணெய் நிரப்பின பிறகு இவ வந்து எலிஷா கிட்ட சொல்றா, நீ சொன்னபடியே நான் செய்திருக்கிறேன், இப்போ பாத்திரமா எண்ணெயா இருக்கு. இதெல்லாம் சொல்லும் போது இந்த எலிஷா கூட இருந்த தீர்க்கதரிசியின் புத்திரர்கள் அவன் கூட நின்று கேட்கிறாங்க, இந்த மனுஷன் சொன்னபடி நடந்திருக்கே, இவர் சொன்னார் அதன்படி அற்புதம் நடந்திருக்கு, வந்து சொல்றாளே அப்படின்னு கேட்டதுனால இப்ப இவனுக்கு தெரியுது, என் கோடாரி தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு, நான் இப்ப எங்க செய்யணும்? என் எஜமான்கிட்ட போய் சொல்லணும் அப்படின்ட்டு வந்து ஊழியக்காரன்ட்ட சொல்றான். பாருங்க, இன்னைக்கு நிறைய நேரம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பிரச்சனை தீராம இருப்பது காரணம்னா தேவனிடத்துல முதல்ல அதை கொண்டு வருவதற்கு முன்பாக நம்முடைய சாமர்த்தியத்தில் எவ்வளவு ட்ரை பண்ண முடியுமோ ட்ரை பண்ணி, என்னென்ன வழி இருக்கு எல்லா ஆப்ஷனையும் கண்டுபிடிச்சி ட்ரை பண்ணி எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல, ஓஞ்ச பிறகு அந்த ஓஞ்சி போன நேரத்தில் கவனிச்சிங்கன்னா இல்லாத பிரச்சனையெல்லாம் ஊதி ஊதி பெருசாக்கி மிகப்பெரிய சிக்கலுக்குள்ள மாட்டின பிறகுதான் நம்ம ஆண்டவர்கிட்டயே திரும்பி வரோம். அப்படி வரும்போதும் கர்த்தர் நம்மளை கைவிடுவதில்லை. கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. அப்படி வரும்போதும் கர்த்தர் என்ன பண்றது இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவ்வளோ பெரிய சிக்கலுக்குள்ள போய் ஏன் ஒரு யூட்டர்ன் அடிச்சுட்டு வர? உன்னுடைய பிரச்சனை நடுவே நீ என்கிட்ட அந்த பிரச்சனையை கொண்டு வந்தா பாருங்க, இவன் எவ்வளவு அங்கலாய்ப்புல இருப்பான், எவ்வளவு கலக்கத்தில் இருந்திருப்பான். என்ன பதில் சொல்லுது? வருமா? இதை நான் எப்படி தேடி கண்டுபிடிக்க போறேன்? நான் எப்படி இதுக்கான விலையை நான் திருப்பி அவங்களுக்கு செலுத்த முடியும்? இது என்ன செலுத்தி எதை நான் ஈடு கட்டுறது? யோசித்து கொண்டிருக்கிற நேரத்தில் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, இவன் கொண்டு போய் இந்த விஷயத்தை எலிஷா கிட்ட சொல்லும் போது எலிஷா ஒரு பதட்டம் கூட படல. பாருங்க, கவனிச்சிங்களா அந்த வேத பகுதியை? ஒரு சின்ன அவன் என்ன சொல்றான் பாருங்களேன். அவன் சொல்ற வார்த்தையை பாருங்க, 5ஆம் வசனம் சொல்றான், ஐயோ என் ஆண்டவனே. ஐயோன்னு தமிழ்ல ரொம்ப டீசெண்டா போட்டிருக்கு. ஐயோ அப்படின்னா என்ன மாதிரி ஒரு புலம்பல் தெரியுமா? அது வாயிலையும் வயிற்றுலையும் அடிக்கிறாங்கன்றாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி இப்போ ஒரு புலம்பல் அவனுக்கு. ஐயோ நான் என்ன செய்ய போறேன் என்று புலம்பி கொண்டிருக்கிறான். ஆனா எனக்கு இந்த பகுதி இந்த வாரம் வாசித்து ஆண்டவர் எனக்கு காட்டினாரு, ஜனங்க என்கிட்ட கொண்டு வரும்போது பிரச்சனைகளை நான் எவ்வளவு சுலபமா முடிகிறேன்றதை கொஞ்சம் வேடிக்கை பாருனாரு. தேவ மனுஷன் பாருங்க, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. தேவனுடைய மனுஷன் அவன் பாருங்க. ஐயோ, நான் 5ஆம் வசனம் இறுதியில் அவன் வாசிக்கிறோம், ஐயோ என் ஆண்டவனே அது இரவலாக வாங்கப்பட்டது என்று கூவினான். நல்லா நீங்க என்ன கூவினானா, எப்படி கூவி இருப்பான் பாருங்க. என்ன மாதிரி கூவி இருப்பான் கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆனா இவ்வளோ அங்கலாய்ப்புல கதறான் அவன். நம்பிக்கை இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. அவன் வந்த நோக்கம் நிறைவேறல. நான் எப்படி நான் திருப்பி ஊருக்கு போறது? எப்படி நான் அவனை போய் பார்க்கறது? நான் என்ன சொல்லி நான் என்னத்தை ஈடுகட்டுறது? அப்படி அங்கலாய்த்து கொண்டு இருக்கிறவன் இந்த எலிஷா செஞ்சதான் எனக்கு ரொம்ப, இந்த 6ஆம் வசனம் தான் இந்த வாரம் முழுவதும் என்ன ரொம்ப கவர்ந்த ஒரு வேத வசனம். அங்க சொல்லியிருக்கு, தேவனுடைய மனுஷன் அதுக்கு எங்கே விழுந்தது என்று கேட்டான். கேட்டுட்டு அதுக்கப்புறம் பண்ணான் பாருங்க. இப்படி ஒருத்தன் வேதனையில் இருக்கிறவங்கிட்ட, நீங்க இந்த வேதனை இருக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், ஏதோ ஒன்று இழந்துட்டு மிகப்பெரிய ஒரு வேதனை, எப்படி நான் திரும்பி செலுத்துவேன்னு தெரியல, அவ்வளோதான் என் வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னு நினச்சிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது ஊழியக்காரன் அல்லது தேவன் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்கிறாரு, அவர் சொல்லும் போது செய்கிறாருன்னு வைங்களேன். இப்படி வந்து சொல்கிறான். சொல்லிட்டு தேவ மனுஷன் சொல்கிறாரு, தேவனுடைய மனுஷன் அதுக்கு எங்கே விழுந்தது என்று கேட்டான். அவன் அந்த இடத்தை காண்பித்த போது, நல்லா கவனிங்க, அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே
நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? அங்கலாச்சிட்டு கலங்கிட்டு வர்றீங்க அப்படின்னு நினைக்கும்போது, என்ன எங்கப்பா விழுந்துச்சு, இங்கேயா விழுந்துச்சு, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கட்டத்துண்டை வெட்டி என்ன போட்டுட்டு வந்துடும்ப்பா அப்படின்னா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? லூஸா இவரு அப்படின்ற மாதிரி. இல்லை என்ன சொல்லுவோம், நம்ம ஊர்ல சொல்லுவோம், எரியிற நெருப்புல நானே வெந்துட்டு இருக்கிறேன், நானே நம்பிக்கை இல்லாம கலங்கிட்டு இருக்கிறேன். மனுஷனுக்கு அறிவு இருக்கா பத்தியா? நான் ஏற்கனவே வந்து போயிருக்கேன், என்ன வெறுப்பேத்துற மாதிரி கட்ட பீஸை வெட்டி போடுற, அது மிதக்கணும் எனக்கு தெரியாதா? கட்ட பீஸ் மிதக்கணும் எனக்கு தெரியாது, தண்ணியில போட்டா கட்ட பீஸ் மிதக்கணும் எனக்கு தெரியாதா? ஆனா அந்த மனுஷன், இந்த வேலைக்காரன் ஒரு பதிலும் சொல்லுங்க. நம்மளா இருந்தா முந்திரி கோட்டை மாதிரி எவ்வளவு ஐடியா கொடுத்துருப்போம், யோசிச்சு பாருங்க. அப்படி முந்திரி கோட்டத்தனமா ஐடியா கொடுத்தா பிரச்சனை மேல பிரச்சனை, கடன் மேல கடன், ஆழத்தின் மேல ஆழன், இன்னும் ஆழத்தை நோண்டி அதுக்கு மேல நோண்டறதுக்கு இல்ல, தர தட்டிருச்சுன்னு வாங்க பாருங்க. இதுக்கு மேல நோண்டா பாதாளமே வந்துடும், அந்த அளவுக்கு நோண்டியாச்சு. ஆனா இவன் ஒரு பதிலும் சொல்லல. இந்த ஊழியக்காரன் செஞ்சதை அவன் முறுமுறுக்கல, அவனை தடுக்கல, அவனை எதிர்த்து பேசல. சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில கடனின் வேதனை நிமித்தமா போகும்போது நமக்குள்ள முறுமுறுக்கிறோம், நமக்குள்ள புலம்புகிறோம், நமக்குள்ள சலித்து கொள்றோம், வாழ்க்கையை கசந்து கொள்றோம். இதான் கோலியாத்துடைய வேலை. முற்றிலும் நிர்வாணமாக்கி ஒன்னெல்லாமாக்கி நம்மளை அப்படியே எல்லாத்தையும் காலி பண்ணி, வழியே என்ன என்ன எங்கிருந்து வழி நமக்கு வரும் அதை குறித்த யோசனையே வராதபடிக்கு 4 திசையிலையும் நம்மளை அடைத்து அப்படியே இருண்டு போன ஒரு வாழ்க்கை மாதிரி ஆக்குவான் பாருங்க. கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நமக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில நமக்கு ஒன்று தெரியணும், அங்கேயும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. எத்தனை பேர் கையை வச்சாங்க? அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா என் தேவன் என்னை காண்கின்றவராக இருக்கிறார். கையை வச்சு சொல்லுங்க, என்னுடைய தேவன் யாரு? போட்ட உடனே எங்க விழுந்துச்சோ கோடாரி, அந்த கோடாரி வந்து மிதக்குதுங்க. இரும்பு கோடாரி மிதக்குமா? யோசித்து பாருங்க, மிதக்குமா? ஏன் மிதக்க வச்சா தெரியுமா? ஆண்டவர் என்ன நினைச்சார்னா, என் பிள்ளை அங்க தலை குனிய கூடாது என்பதுக்காக அவனுக்கான அற்புதத்தை கத்த செய்ய எந்த விதத்திலும் ஆண்டவர் நமக்காக வேலை செய்வார். அதை மட்டும் மறந்துடக்கூடாது. அவர்கிட்ட நம்ம திரும்பி வருவோனா, ஆண்டவரே நீர் எனக்கு உதவி செய்யும் என்று நான் ஆண்டவரை திரும்பி வந்தா காட்டுவாரு உனக்கு உதவி செய்ய எதையும் நான் மிதக்க வைக்க வல்லமை உள்ள தேவனாயர். மிதக்காததை கூட நமக்கு மிதக்க வைக்கக்கூடிய வல்லமையான ஆற்றல் மிகுந்த தேவனை நான் ஆராதிக்கிறேன். தேவனால கூடாதது, கையை உயர்த்தி சொல்லுங்க, என் தேவனால கூடாதது எனக்கு என்ன. அதுக்கப்புறம் நான் யோசிக்கிறேன், அது மிதக்கும் போது அதுவே ஒரு ஆச்சரியம். அந்த ஆச்சரியத்தை எடுக்கும் போது அவனுக்கு என்ன சந்தோஷம் யோசித்து பாருங்க. அவன் வேதனை மறையுது, அவன் கண்ணீர் மறையுது, அவனுடைய அங்கலாய்ப்பு நீங்குது, புலம்பல் நிக்குது. அந்த கோடாரி எடுத்துட்டு போய் ஊரெல்லாம் சொல்லியிருப்பான் கர்த்தர் செஞ்ச அற்புதத்தை. அவன் போய் ஊரெல்லாம், நான் சொல்றேன், உங்களை கர்த்தர் எல்லா கடன்ல இருந்து ரத்து பண்றது எது தெரியுமா? நீங்க ஊரெல்லாம் போய் கர்த்தர் உங்களுக்கு செஞ்ச அற்புதத்தை சொல்லி காட்டுறதுக்காகவே உங்களுக்கு அப்படிப்பட்ட அற்புதத்தை செய்வார். நடக்கவே முடியாதுன்ற இடத்துல நடப்பித்து காட்டுவார். ஏன்னா என் தேவனால கூடாதது ஒன்றுமே இல்லை. என்ன? அவருடைய புகழுக்காக, சாட்சிக்காக உங்களை, உங்க குடும்பத்தை கர்த்தர் அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். நீங்க நம்பணும், இது எனக்கு நடக்கும். எத்தனை பேர் கையை வாய்தி சொல்லுங்க, இப்படிப்பட்ட அற்புதங்கள் எனக்கு நடக்கும்? கையை வாய்தி சொல்லுங்க, இப்படிப்பட்ட அற்புதங்கள். ஆண்டவருடைய வார்த்தைக்கு எதிர்கேள்வி கேட்காதீங்க. ஒரு நல்ல பழக்கத்தை, விசுவாசத்தின் நல்ல பழக்கம் என்ன தெரியுமா? கர்த்தர் சொல்ற வார்த்தைக்கு எதிர் வார்த்தையை கேட்க கூடாது. விசுவாசிக்கிறேன், சத்தியத்தின்படி கர்த்தர் காட்டுகிற முறைமைகளை நான் நம்பி கை கொண்டா அந்த சத்தியம் தப்பான இடத்துக்கு கொண்டு போகாது. என்ன அந்த சத்தியம் விடுதலைக்கான இடத்துல கொண்டு போய் நிற்க வைக்கும். இன்னைக்கு நிறைய குடும்பங்கள், நிறைய இளம் தம்பதிகள் இன்னைக்கு எதுல மாட்டிருக்கிறாங்கன்னா, கடன் என்கிற அந்த காரியத்தில் சிக்கப்பட்டு
வாழ வேண்டிய வாழ்க்கையை சந்தோஷமா வாழ முடியாம சம்பாதிக்கிற அனைத்துமே எதுக்கு போகுதுன்னா அவங்க வாங்கின கடனுக்கு போகுது. கல்யாணம் பண்ணோன்னா அதுக்கு ஒரு கடன், ஊரெல்லாம் கூப்பிட்டு சாப்பாடு போடுறதுக்கு இவன் கடன் வாங்கி என்ன பண்றான், ஊருக்கு சாப்பாடு போடுறான், கணக்கு போடுறான். இவ்வளோ பேர் வந்தால் மொய் கொடுத்தா நம்ம கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிடலாம், கொஞ்சம் மிச்சம், ஒன்றும் மிச்சம் வராது. அப்படிப்பட்ட ஆள் தண்ணிக்குள்ளே தான் போனோம் ஒழிய தண்ணிக்கு மேலே மிதக்க முடியும். ஆண்டவர்கிட்ட வந்தால் மாத்திரம்தான் மிதக்காததை கூட மிதக்க வச்சு காட்டி அற்புதத்தை செய்கிற சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர். இன்னைக்கு கிறிஸ்தவ மக்களை பிசாசு இந்த பொருளாதார ஆசீர்வாதத்தில் ஜீரோ ஆக்கி வச்சிருக்கிறான். கர்த்தர் எப்படி பெருகப்படுத்த விரும்புகிறார், அதை வைத்து உங்க வாழ்க்கையை எப்படி கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார், நீங்க எத்தனை தலைமுறைக்கு ஆசீர்வாதமா இருக்க கர்த்தர் உங்களை கையில் இருக்கிற பொருளாதாரத்தின் ஆசீர்வாதத்தை நீங்க அனுபவிக்க ஏராளமான வழிகளை வேதத்தில் சொல்லி வச்சிருந்தோம். எல்லாத்துக்கும் என் கண்ணையும் காதையும் மூடிக்கிறேன், தப்புன்னு நினைக்கிறேன். ஆசீர்வாதத்தை கேட்டாலே தப்புன்னு நினைக்கிறேன், செழிப்பை கேட்கணும் தப்பு. அதுதான் வாழ்க்கையெல்லாம் ஒரே எல்லாம் தப்பு தப்பா நடக்குது. எடுக்கிற தீர்மானம் தப்பா இருக்கு, போய் சிக்கிறது, எல்லா இடத்துலையும் போய் மாட்டிக்கிறேன். கர்த்தரின் ஆசீர்வாதம் என்ன செய்யும்? கர்த்தர் எனக்கு ஞானத்தை கொடுக்கிறார், கர்த்தருடைய செழிப்பு என்னவோ ஆக்குது. எவங்கிட்டையும் போய் கையேந்தக்கூடிய ஒரு நிலையில கர்த்தர் நிக்க விடாம கர்த்தர் என்னை மேலோங்கி வர வைக்கிற ஒரு ஆசீர்வாதத்துக்கு நேராக என்னை நடத்துகிற. எத்தனை பேர் அப்படி இருக்கணும் விரும்புறோம்? கையை வாய்ச்சி சொல்லுங்க, ஆண்டவரே என்னை மேலாக்குறவர் நீ. சொல்லுங்க வாய்த்திறந்து, இயேசுவே என்னை நீர் என்ன வாக்குறீரு? கீழே போய் நிக்க கூடாது, கையை நீட்டிக்கிட்டு. யாராவது செய்வாங்களா? கர்த்தர் உங்களை எப்படி ஆக்குறாரா? நீங்க நிறைய பேருக்கு செய்கிறவர்களாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிங்க. எத்தனை பேர் அது ஆசீர்வாதம் நினைக்கிறீங்களா? அப்படிப்பட்ட மேலாகிற ஒரு நிலையை தான் வேதம் ரொம்ப முக்கியப்படுத்துது பாருங்க. இங்க இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில கர்த்தர் செஞ்ச ஒரு பெரிய அதிசயம், அவன் கண் அதிசயத்தை பார்க்குது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்க கண்ணை கர்த்தர் அதிசயத்தை பார்க்க வைப்பாரு. நல்லா சொல்லுங்க, உங்க கண்ணை அதிசயம். சில யோசிக்க, கண்ணை திறந்து பார்க்கறதே ஒரு அதிசயம் தான் பாஸ்டர். எழுப்புவார், உங்களை காட்டுவார், உங்களுக்கு காட்டுவார் நான் உனக்கு செய்கிற அதிசயத்தை. வேத வசனம் சொல்ல பாருங்க, உன்னை கர்த்தர் அதிசயத்தை காண செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் என்ன அதிசயத்தை, கடனெல்லாம் ரத்து செய்யப்பட்டு கர்த்தர் எனக்கு கொடுக்கிற விடுதலையை காண்கிற ஒரு அதிசயத்தை கர்த்தர் என்னை பார்க்கும்படி கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். இந்த ஆசீர்வாதத்தை நம்புங்க. எனக்கு நடக்குமா? அவங்களுக்கு வேணா நடக்கும், எனக்கு நடக்குமா? முதல்ல அப்படி சொல்றதை நிறுத்துங்க. சொல்லுங்க, இல்லை இல்லை, கர்த்தர் நிச்சயமாய் எனக்கு செய்வார். கையை வாய்ச்சி சொல்லுங்க, கர்த்தர் நிச்சயமாய் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கடன்களையும் கர்த்தர் என்ன செய்கிறாரு? ரத்து செய்கிறார். கவனிச்சுப்பாங்க, குடும்பத்தின் கடனையும் ரத்து செஞ்சிருக்கிறாரு, ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய கடனையும் கர்த்தர் ரத்து செய்திருக்கிறார். காட்டுறார், கடன் வாங்கிட்டு வந்தனே அவனுக்கு இழந்ததை மறுபடியும் கொடுத்து அவன் பிரச்சனையை தீர்க்கிறார். இன்னொரு சம்பவம் பாருங்க, நெகேமியா 5ஆம் அதிகாரத்தில் ஒரு தேசத்தின் கடனையை கர்த்தர் எப்படி மாத்துறாரு பாருங்க. என்ன மாதிரி ஆண்டவருங்க நம்ம ஆண்டவர். ஒருவேளை குடும்பத்தின் கடனை நீக்குவாருன்னு நம்பலன்னா, அதை நம்ப முடியல, இது இப்படி செய்வாரா, அதுவே உங்களுக்கு ஆன்னு இருந்துச்சுன்னா, இன்னைக்கு காட்டின ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய கடனை எப்படி நீக்கிறாரு அப்படின்றத காட்டினா, அதை கூட ஆண் பார்த்தீங்க, அதை காட்டிலும் பெரிய ஆண் பார்க்க வேண்டியது இப்போ நான் காட்டுற நெகேமியா 5ஆம் அதிகாரம். ஏன்னா ஒரு தேசத்தின் கடனையை கர்த்தர் என்ன பண்றாரு? ரத்து செய்யறாரு. லட்சக்கணக்கான மக்கள் கடன் என்கிற அடிமைத்தனத்தில் சிக்குண்ட இருக்கிற இவர்களுக்காக ஆண்டவர் தேவ மனுஷனை எழுப்பி அந்த தேவ மனுஷனை உபயோகப்படுத்தி அந்த தேசத்தின் கடனையே மாற்றி அமைக்கிறாரு. நல்லா கவனிங்கள், நான் சொல்றேன், உங்களை கர்த்தர் அவர் விரும்புகிற கடன்ல இருந்து விடுதலை பண்ணுவதுக்கு யாரை எழுப்பி யாரை உபயோகப்படுத்தணுமோ அவர்கள் உங்க வாழ்க்கையில கர்த்தர் உபயோகப்படுத்த வல்லவராக இருக்கிறார். கையை உயர்த்தி எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன் ஆமென்னு சொல்றீங்க? இப்ப கவனிச்சு பாருங்க, நெகேமியா 5ஆம் அதிகாரத்தை நெகேமியா மிக வல்லமையான காரியம் செஞ்சிருக்கிறார். இடிக்கப்பட்ட ஆலங்கத்தை கட்டி இந்த ஜனங்கள் எல்லாம் ஒன்னா இருந்து இணைந்து செய்து மாபெரும் காரியத்தை செய்திருக்கிறார்கள். பரலோகத்தில் இருக்கிற தேவன் காரியத்தை கைகூடி வரப்பண்ணினா கர்த்தருடைய நன்மையான காரம் என் மேல இருந்துன்னு சொல்றாரு. சொல்லிட்டு வரும்போது பார்க்கிறாரு, ஜனங்க கடன்ல இருக்கிறத பார்க்கிறாரு.
இந்த மனுஷனை பார்க்கும்படி கர்த்தர் பண்ணாரு பாருங்க. ஏன்னா இந்த நெகேமியாவின் மூலமா தான் கர்த்தர் அந்த தேசத்தின் கடனையே மாற்றுவதற்கான வேலையை செய்ய கர்த்தர் முடிவு பண்ணாரு. பார்க்க வச்சார். பார்க்க வச்ச உடனே கேட்க வைக்கிறாரு. இவங்க பிரச்சனை என்னன்னு கேட்க வைக்கிறாரு. அப்ப கவனிச்சு பாருங்க, அவங்க பிரச்சனைகளை சொல்றாங்க. எப்படி அவங்க கதறி தங்களுடைய பிரச்சனைகளை சொல்றாங்க என்பதை கொஞ்சம் வாசிப்போமா? கொஞ்சம் எல்லாரும் வாசிக்கணும்னு விரும்புறேன். இது ரொம்ப அவசியமான ஒரு வேத பகுதி. கர்த்தர் குடும்பத்தின் கடனை ரத்து செய்கிறார், தனிப்பட்ட மனுஷனுடைய கடனை ரத்து செய்கிறார், ஒரு தேசத்தின் கடனையும் கர்த்தர் ரத்து செய்கிறார். எப்படி செய்கிறார் அதை நம்ம காட்டுவேன். இப்போ காட்டுவேன் என்ன செஞ்சா கர்த்தர் என்ன செய்கிறாரு. இதெல்லாம் நடப்பித்திருக்கிறாரே. அப்ப இதெல்லாம் எனக்கு ஒரு ப்ரூஃப். எனக்கு கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். கையவாதி சொல்லுங்க, எனக்கு கர்த்தர் என்ன செய்வாரு? நிச்சயமா செய்வார். வாசிப்போமா? 5 நெகேமியா 5 முதல் வசனத்திலிருந்து வாசிப்போமே. ஜனங்களுக்குள் அநேகரும் அவர்களுடைய ஸ்திரீகளும் யூதராகிய தங்கள் சகோதரர் மேல் முறையிடுகிற பெரிய கூக்குரல் உண்டாயிற்று. அது என்னவென்றால், அவர்களில் சிலர் நாங்கள் எங்கள் குமாரரோடும் எங்கள் குமாரத்திகளோடும் அநேகர் ஆனபடியினாலே சாப்பிட்டு பிழைக்கும்படிக்கு நாங்கள் தானியத்தை கடனாக வாங்கினோம் என்றார். நல்ல கவனிச்சு என்ன சொல்றாங்க? நாங்க திரளா பெருகிட்டோம், சாப்பிட்றதுக்கு வழி இல்லை, சாப்பாடு தட்டுப்பாடா இருக்கு. ஏன்னா ஒரு நெருக்கடிக்குள்ள போகிறார்கள். அந்த நெருக்கடிக்குள்ள போகும்போது வழி இல்லை, சாப்பிட்றதுக்கு வழி இல்லை. சாப்பாடை வாங்கி அந்த தானியத்தை வாங்கி சாப்பிட்றதுக்காக அவர்கள் என்ன செய்ய வேண்டியதா இருந்துச்சுன்றது தான் அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க. அங்க சொல்றாரு, வேறு சிலர் எங்கள் நிலங்களையும் எங்கள் திராட்சை தோட்டங்களையும் எங்கள் வீடுகளையும் நாங்கள் அடமானமாக வைத்து இந்த பஞ்சத்திலே தானியத்தை வாங்கினோம் என்றார்கள். இன்னும் சிலர் ராஜாவுக்கு தீர்வை செலுத்தி நாங்கள் எங்கள் நிலங்களின் மேல் எங்கள் திராட்சை தோட்டங்களின் மேல் பணத்தை கடனாக வாங்கினோம் என்றும் எங்கள் உடலும் எங்கள் சகோதரர் உடலும் சரி, எங்கள் பிள்ளைகளும் அவர்கள் பிள்ளைகளும் சரி, ஆனாலும் இதோ நாங்கள் எங்கள் குமாரரையும் எங்கள் குமாரத்திகளையும் அடிமைத்தனத்துக்கு உட்படுத்த வேண்டியதாய் இருந்தது. அப்படியே எங்கள் குமாரத்திகளில் சிலர் அடிமைப்பட்டு இருக்கிறார்கள். அவர்களை மீட்க எங்களுக்கு நிர்வாகம் இல்லை. எங்கள் நிலங்களும் எங்கள் திராட்சை தோட்டங்களும் வேற மனிதர் கையில் வசமாயிற்று என்றார்கள். அவர்கள் கூக்குரலையும் இந்த வார்த்தைகளையும் நான் கேட்டபோது மிகவும் கோபம் கொண்டு என் மனதிலே ஆலோசனை பண்ணி பிற்பாடு பிரபுக்களையும் அதிகாரிகளையும் கடிந்து கொண்டு, நீங்கள் அவர் தங்கள் சகோதரன் மேல் ஏன் வட்டி சுமத்துறீர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு விரோதமாக ஒரு பெரிய சபையை கூடி வர செய்து அவர்களை நோக்கி, புறஜாதிகளுக்கு விற்கப்பட்டு யூதராகிய எங்கள் சகோதரர் நாங்கள் எங்கள் சக்திக்கு தக்கதாய் மீட்டிருக்கையில் நீங்கள் திரும்பவும் உங்கள் சகோதரரை விற்கலாமா? இவைகள் நமக்கு விலைப்பட்டு போகலாமா என்றான். அப்பொழுது அவர்கள் மறு உத்தரவு சொல்ல இடமில்லாமல் மௌனமாய் இருந்தார்கள். பின்னும் நான் அவர்களை நோக்கி, நீங்கள் செய்கிற காரியம் நல்லது அல்ல. நம்முடைய பகஞ்சராகிய புறஜாதியார் நிந்திக்கிறது நிமித்தம் நீங்கள் நம்முடைய தேவனுக்கு பயந்து நடக்க வேண்டாமா? நானும் என் சகோதரரும் என் வேலைக்காரரும் இவ்விதமாக அவர்களுக்கு பணமும் தானியமும் கடன் கொடுத்து இருக்கிறோம். இந்த வட்டியை விட்டு விடுவோமாக. நீங்கள் இன்றைக்கு அவர்கள் நிலங்களையும் அவர்கள் திராட்சை தோட்டங்களையும் அவர்கள் ஒலிவ தோப்புகளையும் அவர்கள் வீடுகளையும் நீங்கள் பணத்திலும் தானியத்திலும் திராட்சை ரசத்திலும் எண்ணெயிலும் 100 விதமாக அவர்களிடத்தில் தண்டில் வட்டி வருகிற வட்டியையும் அவர்களுக்கு திரும்ப கொடுத்து விடுங்கள் என்றேன். 12 வசனம். அதற்கு அவர்கள், நாங்கள் அதை திரும்ப கொடுத்து விட்டு
இனி இப்படி அவர்களிடத்தில் கேட்க மாட்டோம், நீ சொல்லுகிறபடியே செய்வோம் என்றார்கள். அப்பொழுது நான் ஆசாரியர்களை அழைத்து அவர்கள் இந்த வார்த்தையின்படி செய்ய அவர்களை ஆணையிடுவதற்கு கொண்டேன். நல்ல கவனி, என்ன சொல்றாரு பாருங்க. முதல் 5 வசனம் கவனிச்சீங்கன்னா, ஜனங்க அவங்க போன பிரச்சனைகளை சொல்றாங்க. சாப்பிட வழி இல்லாம எங்க வீடு, எங்க நிலம், எங்க வயலை நாங்கள் அடமானம் வைத்து சாப்பிடக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டோம். அது போகாதுன்னு பார்த்தா ராஜாவுக்கு வரி கட்ட வேண்டிய காரியத்துக்காக மேலும் நாங்கள் கடன் வாங்க வேண்டியதாச்சு. இப்படி நாங்கள் கடன் பட்டு இந்த கடனை எப்படி திருப்பி செலுத்துவதற்கு, நிர்வாகம் பண்ணுவதற்கே எங்களுக்கு ஆற்றல் இல்லை. ஏன்னா எங்களுடைய நிலமோ எங்க வீடோ எங்களுடைய எல்லாமே இன்னொரு மனுஷன் கையில் அது இருக்கிறது, என்ன செய்வதுன்னு தெரியல என்று சொன்ன இந்த வார்த்தைகளை நெகேமியா கேட்டபோது அவன் கோபம் கொண்டு அவன் கேட்கிறான், இந்த ஜனத்தை கர்த்தர் விடுதலை பண்ண அவர் எங்களுக்கு கொடுத்த சக்தியை உபயோகப்படுத்தி அவர்களை விடுதலை பண்ணி ஆண்டவர் மறுபடியும் நம்முடைய இடத்துக்கு கொண்டு வந்து வைத்திருக்கும் போது இந்த இடத்தில் நீங்க அவர்களை மறுபடியும் அடிமையாக்கலாமா? எந்த சகோதரர்களை கர்த்தர் விடுவித்து கொண்டு வந்து தேசத்துக்குள்ள கொண்டு வந்தாரோ அதே சகோதரர்களை, உன் சொந்த சகோதரனை நீ அடிமைப்படுத்தலாமான்னு கேட்கிறாரு. வீணான வட்டியை போட்டு அவர்களை நீ அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறாரே, அநியாயமான வட்டியை வாங்குறாயே. நெகேமியா மூலமா கர்த்தர் பேசுறாரு அங்க இருக்கிற ஜனங்க. இது யாருன்னா, இவங்க எங்கேயோ போய் இன்னொரு தேசத்தில் அடிமைப்பட்டு, இன்னொரு தேசத்தில் அடிமையா இருந்தவர்களை அவர்கள் அங்கிருந்து அவர்களை விடுவித்து மீட்டு கொண்டு வந்து ஆண்டவர் தம்முடைய இடத்துல, அவர்களுடைய இடத்துல வாழ வைக்க வேண்டிய இடத்துல அங்கேயே தான் சொந்த சகோதரன் அவனை என்ன பண்றான், கடன் கொடுத்து அவன் நிலத்தை வாங்கி அவன் செலுத்த வேண்டிய பணத்துக்கு வட்டி மேல வட்டியை போட்டு இப்படி செய்கிறத நெகேமியா பார்த்து கேட்கிறான். அவன் சொல்றான், நீங்க செய்யறது நல்லதல்ல. தேவனுக்கு பயப்படுகிற பயம் எங்க போச்சு? தேவன் விடுவித்து ஜனங்களை அவர்களுடைய சொந்த இடத்துக்கு கொண்டு வந்து வைக்கும் போது அந்த சொந்த இடத்துல இருக்கிற உன்னுடைய சொந்த சகோதரனுக்கு நீ கடன் கொடுத்து நீ அவனுக்கு உதவி செய்து அவன் வாங்கின தொகையை நீ திருப்பி வாங்குறதுக்கு வட்டி மேல வட்டி போட்டு அநியாயம் செய்கிறாயன்னு கேட்கிறாரு. அது சொல்றாரு நெகேமியா சொல்றாரு, 10ஆம் வசனத்துல கவனியா சொல்றாரு, நானும் என்கிட்ட வேலை செய்யறவங்க இருக்கிறாங்க, நானும் கடன் கொடுத்துருக்கிறேன், நானும் உதவி செஞ்சிருக்கேன், ஆனா நான் இப்படி வட்டி வாங்கலையே, ஆனா நீங்க எப்படி செய்கிறீர்களே சொல்லிட்டு சொல்றான் பாருங்க. இன்றைக்கு அவன் சொல்ற 11ஆம் வசனத்துல கவனிச்சு சொல்றான், இன்னைக்கு நீங்க இவர்களிடத்துல வாங்கின நிலத்தையும் வீடையும் வயலையும் அவங்களுக்கு சேர்ந்த எல்லாவற்றையும் அநியாயமா 100 தனையான வட்டி போட்டு அவனை ஏமாத்திட்டு இருக்க பாரு, அதை எல்லாத்தையும் நீ திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னது எனக்கு ஆச்சரியம். என்னன்னா, இவன் சொன்ன உடனே அவங்க சரின்றானுங்க பாருங்க. ஏன்னா கர்த்தர் ஒரு மனுஷனை உபயோகப்படுத்தி வேலை செய்யும் போது அந்த மனுஷன் மூலமா கர்த்தர் செய்ய நினைக்கிற அற்புதத்தை, அதிசயத்தை, மாற்றத்தை தடுக்க எத்தனை சக்தி எழும்பி வந்தாலும் கர்த்தர் நினைச்சதை நிறைவேற்றி முடிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். கையை வைத்து சொல்லுங்க, கர்த்தர் நினைத்ததை நிறைவேற்றி முடிக்க அவர். ஒன்று உங்களுக்காக வேற ஒருவனை எழுப்புவாரு, அப்படி இல்லைன்னா உங்களையே கர்த்தர் எழுப்பிடுவாரு. நல்லா நீங்கள் உங்களையே ஒரு நெகேமியாவை மாத்திடுவார். கையை வைத்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களை என்ன மாத்திடுவாரு. ஒன்று நமக்காக இன்னொரு நெகேமியாவை அனுப்புவாரு, எங்க இருந்த ஒரு நெகேமியாவை அனுப்புவார், நமக்காக பேசக்கூடிய ஒரு நெகேமியாவை அனுப்புவாரு. அப்படி இல்லையா, கர்த்தர் உங்களையே ஒரு நெகேமியாவா கர்த்தரால மாற்றி அவர் கொண்டு வர விரும்புகிற அற்புதத்தை உங்களுக்கு கொண்டு வருவார். அது என்னன்னா, ஒரே நாள்ல மாறிச்சு பாருங்க. அதான் எனக்கு ஆச்சரியம். அற்புதத்தை ஆண்டவர் செய்யும் போது ஒரு தேசத்தின் ஒரு மனுஷனுடைய கடன் இல்ல, ஒரு குடும்பத்தினுடைய கடன் இல்ல, ஒரு தேசத்தினுடைய கடனே. பிள்ளைகளை மீட்க முடியல, குமாரத்திகளை மீட்க, ஏற்கனவே எங்க குமாரத்திகளை அடிமையாக எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள், அவர்களை எப்படி நாங்க மீட்பது தெரியாம முழிச்சிட்டு இருக்கிறோம். இப்படிப்பட்ட வழியே இல்லாத ஒரு தேசத்தில் இருக்கிற அந்த தேசத்தில் வாழ்ந்த அத்தனை மக்களுடைய கடனையும் நிலத்தையும் அவங்களுடைய வயலையும் அவங்களுடைய வீடையும் ஆண்டவர் ஒரே நாளில் திருப்பி கொடுத்தாருங்க.
நான் சொல்றேன், கர்த்தரை நம்பி நம்ம வருவோனா எத்தனையோ வருஷம் நடக்காததை கூட ஒரே நாள்ல கர்த்தரால நடப்பித்து காட்ட முடியும் என்று ஆண்டவர் நமக்கு நிரூபிக்கக்கூடிய வல்லமை உள்ளது. நெகேமியாவை எழுப்புவார். இந்த நெகேமியா என்கிற மனுஷன் எழும்பி பேசினதுனால அங்க சொல்லியிருக்கு 9ஆம் வசனம், ஒருத்தரும் ஒரு வார்த்தை பேசாம 8ஆம் வசனத்து முடிவில் அவர் மறு உத்தரவு சொல்ல முடியாமல் மௌனமாய் இருந்தார்கள். வாய் அடைச்சிருவார். நெகேமியா எழும்பினா, நான் சொல்றேன், கர்த்தர் எழுப்புகிற நெகேமியா எழும்புவானால், கர்த்தர் எழுப்புகிற நெகேமியாவாய் நீங்க உங்க குடும்பத்துக்கு இருப்பீங்கன்னா, ஒருத்தரும் வாய் பேச முடியாதபடிக்கு எல்லாருடைய வாயையும் அடைத்து கர்த்தர் உங்களுக்கு ஒரு மாபெரும் அற்புதத்தையும் விடுதலையும் செய்ய அவர் இன்றைக்கும் வல்லமை உள்ள தேவன். நம்ம ஆராதிக்கிற கர்த்தர் எப்படிப்பட்டவர் நம்பணும். என் கடன் எல்லாம் கர்த்தரால் ரத்து செய்ய முடியும். கையை வைத்து சொல்லுங்க, என் தேவன் எல்லா கடன்களையும், ஒரு குடும்பத்தின் கடனை ரத்து செய்வார், ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய கடனை, ஒரு பெரு திரள் கூட்டத்தினுடைய கடனையும் கர்த்தர் என்ன செய்ய முடியும். உங்களுக்காக நெகேமியாவை எழுப்புவார். கையை வைத்து சொல்லுங்க, எனக்கான நெகேமியாவை கர்த்தர் எழுப்புவார். அப்படி நெகேமியா கண்டுபிடிக்க முடியல, உங்களே ஒரு நெகேமியா ஆக்கிடுவார். சிலர் நெகேமியா வருவார். அப்படி சொல்றவங்களை என்ன வாக்குவார் தெரியுமா? உங்களை ஒரு நெகேமியா வாக்கி கர்த்தர் எழுப்பி அற்புதத்தை செய்து காட்ட அவர் வல்லமை உள்ள தேவன். போய் சொல்லணும், போகும்போதெல்லாம் சொல்லணும், ஒரு சூழ்நிலைக்குள்ள இருக்கும்போது சொல்லணும், கர்த்தர் என்ன ஒரு நெகேமியாவை மாற்றுவார், இல்லை எனக்கு ஒரு நெகேமியாவை அனுப்புவார், எனக்கு விடுதலை ஒரே நாளில் கட்டளையிட அவரால் முடியும். ஓவர் நைட்டில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார். எத்தனை பேர் நம்புறோம்? கையை உயர்த்தி சொல்லுங்க, ஓவர் நைட்டில் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய அவரால். சொல்லிட்டு அவன் சொல்றான், நீங்க செய்யறது நல்லதில்லை, கர்த்தர் உங்களை விசாரிப்பாரு. சொந்த சகோதரன் யோசித்து பாருங்க, கூட இருக்கிற சொந்த சகோதரனுக்கு இவன் என்ன செய்யறான்? காசை கொடுத்துட்டு நிலத்தை வாங்கி வச்சுக்கிட்டு வட்டி மேல வட்டியை போட்டு. எல்லாம் நீங்க கிறிஸ்தவ மக்களா இருந்துட்டு உங்க சொந்த என்ன குடும்பத்தின் மக்களுக்கு, சொந்த இனத்தின் மக்களுக்கு கொடுத்துட்டு அவனுக்கு வட்டி மேல வட்டியை போட்டு வாங்கி சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா அது வேதம் ஆசீர்வாதம் சொல்லலை. நல்ல கவனிங்கள். வட்டி விடுறவங்களா இருக்கக்கூடாது கிறிஸ்தவங்க. மாட்டினாண்டா, அமுக்கடா, இவனை எவ்வளோ அமுக்கி உருவ முடியுமோ உருவிடா அப்படின்னா அது மேற்கொண்டு வாசித்து பாருங்க. அந்த அதிகாரத்தில் நெகேமியா சொல்றாரு, வஸ்திரத்தை என்ன அவரு உருவி போட்டது போல உதறி போடுறாராம், வஸ்திரத்தை உதறாராம். உதறிட்டு சொல்றார், கர்த்தர் சொன்னதை செய்யாதவனும் கர்த்தரும் அவனை என்ன பண்ணுவார்? உதறி போடுவார். அவன் வீடு, அவனுடைய நிலம், அவனுடைய காரியம் எல்லாவற்றையும். கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம பிறருக்கு என்னவா இருக்கணும்? பாரமாக இருக்கக்கூடாது, ஆசீர்வாதமாக தான் இருக்கணும். கேட்ட உடனே இவனுங்க உடனே இம்மீடியட்டா இனிமே நாங்கள் வாங்க மாட்டோம், இனிமே எல்லாத்தையும் பாருங்க. 12ஆம் வசனம் பாருங்க, அவன் சொல்றாங்க, அதற்கு அவர்கள் நாங்கள் அதை திரும்ப. என்னங்க இத்தனை வருஷம் நடக்காது, இவன் சொன்னவன் நடந்துருச்சே. ஏன்னா கர்த்தர் நெகேமியாவை எழுப்பினார். கையை சொல்லுங்க, கர்த்தர் என்ன பண்ணாரு? நெகேமியாவை எழுப்பினார். கர்த்தர் உங்களை எழுப்புவார்னா எத்தனை வருஷம் நடக்காத காரியத்தை கூட உங்களை கொண்டு நடப்பித்து காட்ட அவரால் முடியும். அங்கே சொல்லியிருக்கு பாருங்க, அதற்கு அவர்கள் நாங்கள் அதை திரும்ப கொடுத்து விட்டு இனி அப்படி அவர்களிடத்தில் கேட்க மாட்டோம், செய்ய மாட்டோம். அநியாயமா பண்ணிருக்கோம்னு புரியுது, ஆனா இனிமே அப்படி செய்ய மாட்டோம். ஏன்னா கர்த்தர் வேலை செய்யும் போது அதுக்கு எதிர்த்து வேலை செய்ய யாராலையுமே முடியாது. பக்கத்தில் பார்த்து கர்த்தர் உங்களுக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாருன்னா அதுக்கு எதிர்த்து வேலை செய்ய ஒருத்தரால முடியாது, முடியவே முடியாது. என்ன வேணா பண்ணி பார்க்கட்டுமே, உங்களுக்கு சேர வேண்டியது கரெக்டா கர்த்தர் உங்க கையில சேர்க்க அவர் வல்லவராக இருக்கிறார். எதெல்லாம் ரத்து செய்யணுமோ அதெல்லாம் ரத்து செய்ய வச்சு கர்த்தர் உங்க கையில கொண்டு கொடுப்பார் எல்லா நன்மையும். அதான் பண்ணாங்க இவங்க. கொண்டு போய் எல்லாத்தையும் கொடுத்து, நீங்கள் எதையும் எங்களுக்கு செலுத்த வேண்டாம், எதுவும் கொடுக்க வேண்டாம், இந்தாங்க உங்கள் வீடை பிடிச்சிங்க, இந்தாங்க உங்கள் நிலத்தை பிடிச்சிங்க, இந்தாங்க உங்களுடைய வயலுடைய பத்திரத்தை பிடிங்க, கொண்டு கொடுத்து அவர்களோடு சமாதானமாய் சந்தோஷமாய் தேவ ஆசீர்வாதத்துக்கு ஏதுவான விதத்தில் வாழ்ந்தார்கள். ஏன் இப்படிப்பட்ட விடுதலை எல்லாம் ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறாரு? கடனை
ஒரு தேசத்தின் கடன் ரத்து செய்கிறாரு, ஒரு குடும்பத்தின் கடன் ரத்து செய்கிறாரு, ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய கடன் ரத்து செய்ய. ஏன் தெரியுமா? அதுக்கு சில முறைகளை கர்த்தர் வச்சிருக்கிறார். அந்த முறைகளை கை கொள்ளும் போது ஆண்டவர் சொல்றாரு, எளியவன் உங்கள் மத்தியில் ஒருவன் இருக்க மாட்டான். அப்படின்னா ஏழைன்றவன் ஒருத்தனுமே உங்க நடுவில் இருக்க முடியாதுன்றாரு. இப்படி செய்யக்கூடிய ஒரு தேவன் இருந்து ஒரு குடும்பத்தை கடன்ல இருந்து வெளியே கொண்டு வராரு, ஒரு தனிப்பட்ட நபருடைய கடனை ரத்து செய்யறாரு, ஒரு தேசத்தின் ஒரு பெரிய கூட்டத்தினுடைய கடனை ரத்து செய்யறாருன்னா, இப்படி செய்யற ஒரு தேவன் இருந்தா எப்படி அங்க ஒரு ஏழை இருக்க முடியும்? எப்படி ஒரு எளியவன் அங்க இருக்க முடியும்? இருக்கக்கூடாது என்கிற முறைமைகள் எல்லாம், மெத்தடெல்லாம் கர்த்தர் வச்சிருக்க. உபாகமம் 15ஆம் அதிகாரம், உபாகமம் 15ஆம் அதிகாரத்தில் ஒரு சில வசனங்களை வாசிக்க நான் விரும்புகிறேன். பாருங்க, எடுங்க உபாகமம் 15ஆம் அதிகாரம் முதல் சில வசனங்களை வாசிப்போமா? எல்லாம் இணைந்து வாசிப்போம். 7ஆம் வருஷத்தின் முடிவிலே விடுதலை பண்ணுவாயாக. நல்லா கவனிங்க, 7வது வருஷத்துல விடுதலை பண்ணுவாயாக. அப்ப ஆண்டவர் ஏன் கடனை ரத்து செய்யறாரு? ஏன்னா ஆண்டவர் உன்னை காட்டுறாரு, அவர் விடுதலைக்கான மெத்தடை கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறாரு. அந்த விடுதலைக்கான மெத்தட் தான் சொல்றாரு, 7ஆம் வருஷத்தின் முடிவில் விடுதலையை பண்ணுவாயாக. விடுதலையின் விவரமானது பிறனுக்கு கடன் கொடுத்தவன் எவனும் கர்த்தர் நியமித்த விடுதலையை கூறப்பட்டபடியால் அந்த கடனை பிறன் கையிலாகிலும் தன் சகோதரன் கையிலாகிலும் தண்டாமல் விட்டுவிட. நல்ல கவனிங்க, என்ன சொல்ற? கர்த்தர் விடுதலையை கூறியிருக்கிறபடியால். 2ஆம் வசனம் பாருங்க, கர்த்தர் நியமித்த விடுதலையை கூறப்பட்டபடியால். என்ன கர்த்தர் கூறியிருக்கிறாரு? 7ஆம் வருஷம், every 7th year is a year of release. என்ன மாதிரி ஒரு மெத்தட் கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. இந்த மெத்தட் தேவன் வச்சிருக்கிற ஒரு மெத்தடை ஒரு மனுஷன் ஃபாலோ பண்ணானா அவன் எளிமையானவனா, அவன் ஏழையானவனா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு ஆண்டவர் சொல்றாரு. அதான் உலகம் இதை ஃபாலோ பண்ண மாட்டேது. பாருங்க, இன்னைக்கு நம்ம அரசாங்கம் கர்த்தர் சொல்லியிருக்கிற ஆண்டவருடைய மெத்தடை ஃபாலோ பண்ணா, நம்முடைய என்ன பேங்கிங் சிஸ்டம் இருக்கு பாருங்க, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்த சிஸ்டமை ஃபாலோ பண்ணா, நான் சொல்றேன், இந்தியா நாட்டில் எந்த தேசத்துல கர்த்தருடைய முறைமையை கை அங்க சொல்றாரு, எளிமையானவன் ஏழை என்கிற ஒருவன் இருக்கவே முடியாது. ஏன்னா every 7th year is a year of release. நல்லா நீங்கள் ஒரு 7 வருஷம் முடிஞ்ச உடனே அந்த மனுஷன் கண்டிப்பா விடுதலை வந்தே ஆகணும். அது கர்த்தர் வச்சிருக்கிற ஒரு முறைமை. கேன்சல் பண்ணி ஆகணும். சொல்லியிருக்கு பாருங்க, 3ஆம் வசனத்தில் கவனிச்சு பாருங்க, சொல்றாரு, அந்நிய ஜாதி கையிலே நீ கடன் தண்டலாமல் உன் சகோதரனிடத்துல உனக்கு வர வேண்டியதை உன் கையை விட்டுவிட கடவுது. 4ஆம் வசனம் பாருங்க, எளியவன் உங்களுக்குள் இல்லாதிருக்கும்படியாக இப்படி செய்ய வேண்டும். இன்று நான் உனக்கு கற்பிக்கிற எல்லா கற்பனையின்படியும் நீ செய்யும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்தரிக்கும்படி கொடுக்கும் தேசத்திலே உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி நீ ஆசீர்வதிக்கப்பட்டதினால் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவது இல்லை. நீ அநேக ஜாதிகளை ஆளுவாய், உன்னையோ அவர்கள். என்ன சொல்றப்ப, நீயோ கடன் வாங்காமல் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ ஆளப்படாமல் நீ ஆளுகிறவனாய் இருப்பாய். எளியவன் உங்கள் நடுவே ஒருவனும் இராதபடிக்கு. அப்படின்னா ஏழை என்கிறவன் ஒருவனும் உங்கள் நடுவே இராதபடிக்கு தேவன் ஒரு முறைமை வச்சிருக்காரு. என்னன்னா every 7th year கடன் கொடுக்கிறவங்க என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு 7 வருஷமும் கர்த்தர் விடுதலை நியமித்து வச்சிருக்காரு என்பதை அறிந்து ஒருத்தன் கடனுக்குன்னு போறான்னு வைங்க, 5ஆம் வருஷத்துல கடன் வாங்க போறான்னு அவனுக்கு தெரியும், இன்னும் 2 வருஷம் தான் இருக்கு. இந்த 2 வருஷத்துல விடுதலை கர்த்தர் நியமித்திருக்கிற ஒன்றா இருக்கு. அதனால அவன் என்ன செய்வான், அந்த 2 வருஷத்துக்குள்ள அவனால எவ்வளவு செலுத்த முடியுமோ அதை தான் அவன்கிட்ட கொடுப்பான். சில லோன்லாம் பாருங்க, சில ஒரு ப்ரொசீஜர் வச்சிருக்காங்க. என்ன ப்ரொசீஜர்னா, எவ்வளோ ஒரு குறிப்பிட்ட ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோ வருஷம் டியூரேஷன் ஆஃப் லோன் கொடுக்கலான்னு வச்சிருக்கிறாங்க.
ஒரு கார் லோன் எடுத்தால் மேக்ஸிமம் என்ன சொல்கிறான், 7 years தான் கார் லோனுக்கு கொடுக்குறான். அதுக்கு மேலே என்ன பண்ணுறது இல்லை, கார் லோன் கொடுக்குறது இல்லை. பாருங்கள், எனக்கு தெரிஞ்ச மட்டும் கொடுக்கறது இல்லைன்றாங்க. அப்போ ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான லோனுக்கும் ஒவ்வொரு குறிப்பிட்ட வருஷத்தை எக்ஸ்டெண்ட் பண்ண. ஆனால் ஆண்டவருடைய சிஸ்டமில் ஒவ்வொரு 7 வருஷமும் விடுதலை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், எவ்ரி 7 years ரிலீஸு. ஒவ்வொரு 7 வருஷமும் என்ன விடுதலை. கர்த்தர் சொல்ல, இப்படிப்பட்ட விடுதலையின் முறைமையை ஒரு மனுஷன் கை கொள்வானா, ஒரு தேசம் கை கொள்ளனா, அந்த தேசத்தில் எளிமையானவன் ஒருவனும் இருக்க முடியாதுன்னு ஆண்டவர் வாக்கு பண்றாரு. என்ன மாதிரி ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. இதெல்லாம் யூத மக்கள் நல்ல நம்புற இந்த வார்த்தையெல்லாம் அப்படியே நம்ம இந்த தேவன் வச்சிருக்கிற முறைமைகள் மெத்தடெல்லாம் கரெக்டாக பிடிச்சிருப்பான். இன்னைக்கும் பாருங்க, உலகத்தில் செல்வந்தனா இருப்பது யூதன் தான். எந்த நாட்டில் போய் பாருங்க, எந்த நாட்டிலையும் ஒரு யூதன் உயர்ந்த நிலையில் எல்லாம் செல்வா கூட இருப்பான். ஏன்னா அவனுக்கு தெரியும் கர்த்தர் எந்த வருஷம் விடுவிப்பார், எப்படி விடுதலை வரும், எப்படி சம்பாதிக்கணும், சம்பாதிக்கிறது எப்படி செலவு செய்யணும், எப்படி சேர்த்து வைக்கணும், எப்படி அதை முதலீடு செய்யணும், எப்படி கர்த்தருக்காக கொடுக்கணும், கர்த்தருக்காக எப்படி ஐஸ்வர்யமான, இதெல்லாம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் பயிற்சி செய்கிறதுனால கர்த்தர் அவர்களை இந்த பூமியில், ஆண்டவர் சொன்னார் பாருங்க, இந்த பூமியில் உன்னை உயர்ந்திருக்க பண்ணுவேன்னு சொன்னார் பாருங்க. என் சத்தத்துக்கு நீ செவி கொடுத்தா, ஆண்டவர் சொல்றார், இந்த ஜனத்தின் நடுவே, ஜாதிகள் நடுவே நான் உன்னை உயர்ந்திருக்க பண்ணுவேன்னு சொன்னார். அது செய்யறாரு பாருங்க ஆண்டவர். இன்னைக்கும் யுத்தம் நடக்குது இஸ்ரவேல்ல. அவங்களுக்கு என்ன குறை? வளனுக்கு குறை இல்லை, பொருளாதாரத்துக்கு குறை இல்லை, எல்லாம் வருது பாருங்க, எல்லாம் இருக்கு. ஏன்னா எல்லா யூதர்களும் ஆங்காங்கே உலகம் முழுவதும் இருக்கிற யூத மக்கள் கவனித்து பாருங்க, அவர்கள் எல்லாரிடத்திலும் செல்வமோ பொருளாதார ஆசீர்வாதம் இருக்கு. ஏன்னா இந்த மெத்தடெல்லாம், கர்த்தர் வச்சிருக்கிற மெத்தடெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவான். நான் ஒரு புஸ்தகத்தை வாசிச்சிருந்தேன் பாருங்க, அதில் போட்டிருக்கு, ஹிட்லர் ஆட்சி செய்து கொண்டிருந்த காலத்தில் யூத மக்கள் எல்லாம் கொன்னாராம். கொன்னும்போது அங்கேருந்து அவருடைய பிடியிலிருந்து தப்பி நிறைய பேர் நிறைய தேசத்துக்கு போனாங்களாம். அதில் ஒரு பெரும்பாலான கூட்டம் அமெரிக்கா தேசத்துக்கு போனாங்களாம் பாருங்க. அமெரிக்கா தேசத்துக்கு போனபோது பர்டிகுலராக நியூயார்க் சிட்டின்னு இருக்குது. அந்த சிட்டியில் போய் யூத மக்கள் பெரும்பாலும் பிஸ்னஸ் மைண்டட் பீப்புள் பாருங்க, அவங்க போவாங்க. அவங்க சொல்கிறாங்க, தப்பிச்சு வெறும் போட்ட உடையோடு சேர்ந்தாங்களாம். சேர்ந்த இடத்துல அவங்க அங்கங்கே ஆட்களை பிடிச்சி கொஞ்சம் உதவி கேட்டு கொஞ்சம் கடன் வாங்கி அவங்க செய்ய விரும்பின வேலை, அவங்க செய்ய விரும்பின தொழிலுக்கு கடன் வாங்கினாங்களாம் பாருங்க. அவங்க சொல்கிறாங்க, கடன் வாங்கினார்கள். ஆனால் இன்னைக்கு எந்த மனுஷன்லாம் கடன் வாங்கினானோ, இன்னைக்கு அந்த மனுஷன்லாம் அநேக தேசங்களுக்கு கடன் கொடுக்கக்கூடிய நிலைக்கு அவன் உயர்ந்து வந்திருக்கிறான்றாங்க. ஏன்னா அவனுக்கு தெரியும், கடனை வாங்கினா 7 வருஷத்தில் கர்த்தர் என்னை விடுவிப்பாரு. இது தேவன் வைத்திருக்கிற விடுதலையின் அமைப்பு என்பதை அவன் நம்புறான். அவன் நம்பி அவன் என்ன எதிர்பார்க்கிறானா, ஆண்டவர் இந்த 7வது வருஷத்துல என்ன விடுவிப்பார். நீங்க உடனே நம்பரை பிடிச்சிக்க கூடாது. நியூமராலஜி பேசுற ஆள் இல்லை நான். சொல்ல புரியுதா உங்களுக்கு? என்ன சொல்ல வரேன், கர்த்தர் என்னை விடுவிப்பாரு என்று நான் நம்புறேன். கையை வச்சு சொல்ல, கர்த்தர் என்ன செய்வார், என்ன விடுவிப்பார். ஏன்னா விடுதலையின் முறைமையை கர்த்தர் ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு. பொருளாதாரத்தில் நான் நல்ல சுதந்திரமா ஆசீர்வாதமா இருக்க, கடன்ல இருந்துலாம் நான் வெளியே வருவதற்கான விடுதலையின் முறைமையை தேவன் வேதத்தில் எழுதி வச்சிருக்கிறாரு. இது மாத்திரம் இல்லை பாருங்க, லேவியராம் அதிகாரத்தில் 25ஆம் வசனத்தை கவனிச்சீங்கன்னா, அதை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அந்த வசனத்தை மாத்திரம் காட்டிட்டு நம்ம மேற்கொண்டு பிற்பாடு தியானிக்கலாங்க. பாருங்க, லேவியராகமத்தில் ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை பாருங்க. இங்கே 7 வருஷத்துல ஒரு விடுதலை சொல்றாரா? அங்க கவனிச்சீங்கன்னா அங்க இன்னொரு காரியத்தை சொல்றாரு. இன்னொரு லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பாருங்களேன். லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிப்போமா? அன்றியும் 7 ஓய்வு வருஷங்கள் உள்ள 7 வருஷங்களை எண்ணுவாயாக, அந்த 7 ஓய்வு வருஷங்களும் 49. நல்லா கவனிங்க, 7 × 7 எவ்வளோ? 49. 49வது வருஷம் முடிஞ்சவனா அடுத்தது வருது என்னது? ஐயோ, தெரியாம தப்பான கேள்வி கேட்டனும். 49 முடிஞ்சவனா அடுத்தது என்னங்க வருது? அதுதான். நம்மளாம் கணக்கில் புலின்னு காட்டிட்டீங்க. அங்க சொல்றாரு 7 வருஷம் அப்படின்னா 49 வருஷம் முடிஞ்ச பிறகு 9ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுதும் 7ஆம் மாதம் 10ஆம் தேதியில்
எக்கால சத்தம் தொனிக்கும்படி செய்ய வேண்டும். பாவ நிவாரண நாளில் உங்கள் தேசம் எங்கும் எக்கால சத்தம் தொனிக்கும்படி செய்ய வேண்டும். 50ஆம் வருஷத்தை பரிசுத்தமாக்கி தேசம் எங்கும் அதன் குடிகளுக்கும் விடுதலை கூற கடவீர்கள். அது உங்களுக்கு யூபிலியின் வருஷமும் அதிலே உங்களில் ஒவ்வொருவனும் தன் தன் காணியாட்சிக்கு தன் தன் குடும்பத்துக்கு திரும்பி போக கடவன். என்ன சொல்றாரு பாருங்க, 7 வருஷம், அதை 7 தடவை கணக்கு போட்டா 49 வருது. அந்த 50ஆம் வருஷம், அந்த 7 வருஷம் 49 வருஷம் முடிஞ்ச பிறகு 50ஆம் வருஷத்தினுடைய அந்த நாளை, அந்த வருஷத்தை எப்படி சொல்றாருன்னா யூபிலியின் வருஷன்றாரு. யூபிலின் வருஷம்னா என்ன அர்த்தம்னா, எதெல்லாம் ஒரு மனுஷன் இழந்திருக்கிறான, எதுலலாம் அவன் கடன் பட்டிருக்கிறான, எதுலலாம் அவன் மார்ட்கேஜ் பண்ணி அடமானம் வச்சு எங்கெல்லாம் தான் வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்திருக்கானோ, வேதம் சொல்ல அந்த 50ஆம் வருஷம் யூபிலின் வருஷத்தில் அந்த மனுஷன் எல்லாத்தையும் போய் திருப்பி கொள்ளலாமா. யாரெல்லாம் வாங்கி வச்சாங்களோ அவங்களாம் என்ன பண்ணணும், ரிலீஸ் பண்ணி ஆகணுமா, அவங்க கையில் திருப்பி கொடுக்கணும். இது தேவன் வச்சிருக்கிற முறைமை. உபாகமத்தில் கவனிக்கிறோம், ஒவ்வொரு 7 வருஷமும் விடுதலையின் வருஷம், ஒவ்வொரு 50 ஆண்டும் யூபிலின் வருஷமா கொண்டாடு. அந்த எக்காலத்தை ஊதுனன்றாங்க. அந்த காலத்தில் எக்காலம் ஊதுறது தான் ரொம்ப ஃபேமஸ் பாருங்க. ஒரு எக்காலம் ஊதுறதை வச்சே யுத்தத்துக்கு அழைக்கிறாங்களா, கூடி வர்றதுக்கு அழைக்கிறாங்களா என்பதை கண்டுபிடிப்பாங்க பாருங்க. ஆண்டவர் என்ன செய்யறாரு, இங்கே யூபிலின் வருஷத்தை எக்கால சத்தம் ஊதி அவர்களை விடுவிப்பதற்கான ஒரு வருஷம் அப்படின்றத ஆண்டவர் அங்க அறிவிக்கிறாரு. நான் சொல்றேன், கடனெல்லாம் ரத்து செய்கிறவர் சில முறைமைகளை வச்சிருக்கிறார். ஒவ்வொரு 7 ஆண்டும் நம்மளை ஆண்டவர் விடுதலை பண்ணுகிற ஆண்டு. ஒவ்வொரு 50 ஆண்டிலும் கர்த்தர் என்ன செய்கிறார்னா விடுதலையை கூறுகிற ஆண்டா இருக்கு. நான் சொல்றேன், இன்னைக்கு அவ்வளோ நாள் வெயிட் பண்ண வேண்டியதில்லை. இயேசு கிறிஸ்து எனக்குள்ள வந்திருக்கிறதுனால ஒவ்வொரு நாளும் எனக்கு யூபிலியின் வருஷம் தான். கையை வைத்து சொல்லுங்க, ஒவ்வொரு நாளும் எப்படிப்பட்ட ஆண்டு, விடுதலையின் ஆண்டு. ஒவ்வொரு நாளும் எனக்கு ஒரு ரிலீஸை கர்த்தர் உண்டு பண்றார். எப்போ நடக்கும், கர்த்தர் சொல்றபடி நான் காரியங்களை செய்யும் போது. இன்னைக்கு எனக்கு நடக்க வேண்டிய அற்புதத்தை கர்த்தர் செய்து காட்ட அவர் வல்லவராய். ஒரு தேசத்தின் கடன் ரத்து செஞ்சிருக்காரா? ஆமா செஞ்சிருக்காரு. ஒரு குடும்பத்தின் கடன் ரத்து செஞ்சிருக்காரா? ஆமா செஞ்சு. ஒரு தனிப்பட்ட நபரின் கடன் ரத்து செஞ்சிருக்காரா? ஆமா. எத்தனை பேர் நம்புறீங்க, என்னுடைய கடன் எல்லாம் கர்த்தர் என்ன செய்வார், ரத்து செய்வார். அது என்ன விதமான கடனா இருந்தாலும் நம்புங்க, நம்புங்க. இன்னொரு 20 வருஷம் இருக்கு கட்டுறதுக்கு, கட்டணும் போலகுது அப்படின்னு யோசிக்க கூடாது. சொல்லியிருக்கலாம் 20 வருஷம், இல்லை ஆண்டவர் சொல்லியிருக்கிற ஒவ்வொரு 7 வருஷமும் எனக்கு விடுதலை. ஒவ்வொரு 50 ஆண்டும் பாருங்க. அந்த காலத்தில் யூத மக்கள்லாம் தங்களுடைய தலைமுறைக்கு சொல்லுவாங்களாம், நான் போய் சேர்ந்துட்டாலும் கவலைப்படாத, ஆண்டவர் நமக்கு ஒரு 50ஆம் வருஷம் யூபிலின் வருஷம் வச்சிருக்கிறாரு. நான் போய் சேர்ந்துட்டா கூட நீ என்ன பண்ணு, தாத்தா சொத்து பூட்ட சொத்தெல்லாம் கேட்டு நீ என்ன பண்ணு, 50ஆம் வருஷம் அது விடுதலையின் வருஷம், கண்டிப்பா நமக்குரியது நமக்கு சேரும், போய் கேட்டு வாங்கிக்கோ. நான் சொல்றேன், நம்ம தாத்தா மூப்பாட்டெல்லாம் இல்லை, நமக்காக ஜீவனை கொடுத்து கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தின இயேசு நமக்கு நியமித்திருக்கிற அனுக்கிரக காலம் இது. கையை சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு நியமித்திருக்கிற அனுக்கிரகம் காலம். நான் இன்னொரு 50 வருஷம் வெயிட் பண்ணா அப்புறம் எங்கேருந்து நம்ம உங்களெல்லாம் தேடுறது? யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் இன்னைக்கு தான் கர்த்தர் எனக்கு வச்சிருக்கிற யூபிலியன் வருஷம். எத்தனை பேர் சொல்றேன், இன்னைக்கு கர்த்தர் எனக்கான விடுதலை நாளை நியமிக்கிறார். எப்படி நெகேமியா எழும்பி நின்று பேசின அந்த ஒரு நாள்லயே கர்த்தர் காரியங்களே மாத்தி அமைச்சாரே. நம்முடைய தேவனால கூடாதது ஒன்றுமே இல்லை. நம்புங்க. இப்படிலாம் ஆண்டவர் இப்படிலாம் சொல்லி இருக்கிறீர். ஆண்டவரே ஒவ்வொரு 7 வருஷமும் விடுதலை சொல்லியிருக்கிறீரே, எனக்கு விடுதலை வரும் ஆண்டவரே, நீர் என்னை விடுவிக்க வல்லவராய், எல்லாத்தையும் திருப்பி கொள்ள முடியும்னு சொன்னீரே. யூபிலின் வருஷன்றது ஆண்டவரை எல்லாவற்றையும் திருப்பி கொள்ள முடியும்னு சொல்லியிருக்கிறீரே. நான் நம்புறேன், கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும் திருப்பி கொள்ள தேவன் என்ன செய்கிறார், எனக்கு உதவி செய்கிறார். இப்போ இந்த முதல் கல்லை தான் எடுத்துருக்கிறோம். முதல் கல்லே முதல் காரியம் கர்த்தர் சொல்றாரு 3 விஷயத்துல. ஒன்று, கர்த்தர் இன்னைக்கு நம்ம காட்டுறாரு, நான் ஆராதிக்கிற தேவன் என்னுடைய எல்லா கடன்களையும் அவர் என்ன செய்ய வல்லவராக இருக்கிறாரு, ரத்து செய்ய வல்ல. அவர்கிட்ட வாங்க, அவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. உங்க சாமர்த்தியத்தை நம்பி முட்டி மோதிட்டு இருக்க வேண்டாம். ஆண்டவரே நீர் எனக்கு வழியை வச்சிருக்கிற. எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தாவே, அதான் கர்த்தர் காட்டுறீங்க. ஒவ்வொரு 7 வருஷமும் விடுதலைக்கான வழி, எளியவன் ஒருவனும் இல்லாதபடிக்கு. யோசித்து பாருங்க. இதை ஒவ்வொரு நாடும், ஒவ்வொரு வீடும், ஒவ்வொரு தேசமும் கை கொண்டா
அரசாளுகிறவர்கள் கை கொள்வார்கள். ஆனால் நான் சொல்றேன், அந்த தேசத்தை அந்த அரசாளுகிற அவருடைய ஆளுகைகள் இருக்கிற ஜனங்க எப்படி இருப்பாங்கன்னு யோசித்து பாருங்க. இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை அரசாங்கம் கொடுக்குதோ இல்லையோ, இயேசுநாதர் நமக்கு நிச்சயமாய் கொடுப்பார். கையை வாதி சொல்ல, இந்த இயேசுநாதர் எனக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கண்டிப்பாக கொடுப்பார். கேளுங்க. ரொம்ப நாளாக கடனில் இருக்கிறீங்களா? கேட்கணும். ஆண்டவரே, ஒவ்வொரு 7 வருஷமும் எனக்கு விடுதலையின் வருஷம் சொல்லியிருக்கிறீரே, இது மனுஷன் நியமித்ததில்லை, கர்த்தர் நியமித்திருக்கிற ஒன்று. ஆகவே நான் அதை நம்பி கேட்குறேன். உம்மை நம்புற ஆண்டவர், உமக்காக வாழ்கிறேன், உமக்காக நான் ஐஸ்வர்யமானா இருக்கணும், உமக்காக எல்லாவற்றையும் செய்ய என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு நீங்கள் ஆண்டவர் கையில் கொடுப்பீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் ஒன்றை காட்டுவார். அவர் வந்து உங்களுடைய எல்லா கடன்களையும் ரத்து செய்து நீங்கள் ஊரெல்லாம் போய் சொல்லுவீங்க, கர்த்தர் எனக்கு நன்மை செய்திருக்கிறார் என்று சொல்லுகிற சாட்சி உங்கள்கிட்ட அநேகமாக இருக்கும். ஆண்டவர் செய்கிற இந்த பொருளாதார விடுதலையை பலருக்கு நம்ம சொல்ல கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க, என் ஆண்டவர் என்னை எல்லா கடனில் இருந்தோம் ரத்து செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார்? இந்த எக்கால சத்தம் இன்னைக்கு உங்களுக்கு துணிச்சிருக்கு. இந்த சத்தத்தை கேட்டிருக்கிறீங்க. கேட்டுட்டு எழும்பி கர்த்தரை நம்பி கர்த்தரிடத்தில் உங்கள் காரியங்களை ஒப்பு கொடுத்தீங்கன்னா கர்த்தர் உங்களை ஜெயமாய் நடத்துவார். எழும்பி நிற்போம், நம்ம ஜெபம் பண்ணலாம். கரம் உயர்த்தி வாய்களை திறந்து எத்தனை பேர் நம்புறீங்க, ஆண்டவரே என்னுடைய எல்லா கடன்களையும் என் தேவன் ரத்து செய்வார்? கையை உயர்த்தி சொல்லுங்க. இன்னைக்கு இதை நம்புங்க. இந்த சத்தியங்களை எடுத்து உங்கள் இருதயத்தில் வைங்க. இது எப்படி ஆகும்? அப்படி இல்லை, கர்த்தர் எனக்கு சகலத்தையும் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, என்னுடைய எல்லா கடன்களையும் நீர் ரத்து செய்ய வல்லவர். நீர் வைத்திருக்கிற முறைமைகள், வழிகள், இது எல்லாவற்றையும் நான் நம்புகிறேன் ஆண்டவர். எத்தனை பேர் அப்படி நம்புகிற கர்த்தருடைய பிள்ளைகள்? கையை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, இன்றைக்கு எனக்கு நீ நியமித்திருக்கிற யூபிலியின் ஆண்டு. எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? ஆண்டவரே, திஸ் இஸ் தி இயர் ஆஃப் ஜூபிலி ஃபார் மீ. ஆண்டவரே, இந்த வருஷம் எப்படிப்பட்ட வருஷம்? யூபிலியின் ஆண்டாக, கர்த்தர் என்னை விடுவிக்கிற ஆண்டாக, கர்த்தர் எல்லாவற்றையும் நான் திருப்பி கொள்கிற ஆண்டாக. நிறைய என் கையை விட்டு போயிருக்கலாம், ஆனால் கர்த்தர் அதெல்லாம் திருப்பி கொள்வதற்கு உதவி செய்கிற கர்த்தரின் ஆசீர்வாதம் எங்க மேல இருக்கு. ஆண்டவரே, நான் உம்முடைய ஆசீர்வாதத்தை நம்புறேன். என் தேவன் எல்லா கடன்களையும் ரத்து செய்யக்கூடிய வல்லமையான தேவன் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, இந்த சத்தியத்தின் மேல எங்க முழு நம்பிக்கையை வைக்கிறோம். சந்தேகத்தெல்லாம் வெளியே அனுப்புறோம். ஆண்டவரே, கர்த்தர் செய்ய முடியும் என்பதை நான் நம்புறேன். இது எப்படி ஆகும்னு கேட்கல. என் தேவனால கூடாதது ஒன்றுமே இல்லை. நீர் எனக்காக எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஆண்டவராக இருக்கிறீர். எங்கள் அன்பின் தேவனே, கேட்ட அந்த சத்தியங்கள் ஒவ்வொன்றும் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உம்மால உம்முடைய பிள்ளைகளுடைய கடன்கள் எல்லாம் ரத்து செய்ய முடியும் என்ற நம்பிக்கை அவர்களுக்குள் ஆழமாய் உண்டாகட்டும். ஒரு குடும்பத்தின் கடன் மாத்திரமல்ல, ஒரு தனிப்பட்ட நபரின் கடன் மாத்திரமல்ல, ஒரு பெரிய திரள் கூட்டத்தின் கடனை ரத்து செய்கிறவர் மாத்திரமல்ல, இன்றைக்கு உம்மை நம்பி உம்மை ஆராதித்து உம்முடைய வார்த்தையை கை கொள்ற எனக்கும் நீர் எல்லா கடன்களையும் ரத்து செய்யக்கூடிய வல்லமை உள்ள தேவனாய் நீர் இருக்கிறீர் என்பதை நாங்கள் நம்புறோம். ஆண்டவரே, அதுக்கு ஏதுவாய் எங்கள் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறீர். எங்க உழைப்பை நீர் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறீர். எங்க வியாபாரத்தை நீர் ஆசீர்வதிக்கிறீர். எங்க கையில கொடுத்திருக்கிற அத்தனை பொறுப்புகளையும் கர்த்தர் நீர் உம்முடைய ஆசீர்வாதத்தினால ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை உம்முடைய பிள்ளைகள் தங்க வாழ்க்கையில் நிஜமாக்கி ஆண்டவரே, சந்தோஷத்தையும் தேவன் கொடுக்கிற விடுதலையினால் உண்டாகிற ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு வினாடியும் அனுபவித்து வாழ கர்த்தர் நீர் கிருபை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா கன மகிமை துதி உமக்கே தருகிறோம். ஏற்றுக்கொள்ள மகிமை அடையும். இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தில் வேண்டி ஜெபம் செய்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவருடன் நிலைத்திருப்பதாக. ஆமென். எல்லாரும் இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.